ஒரு நாள் ராத்திரி ஒரே ஒரு கொலை, சாட்சி 10 பேர், கொலையாளி யாரு, எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இந்த படத்துல வரப்போற ஒரு எஸ்ஐ நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க போறார். கூடவே சேர்ந்து நாம அந்த கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிக்க போறோம். யார் அந்த கொலையாளின்னு நானும் இந்த படத்தை இப்பதான் பார்க்க போறேன். கிளைமேக்ஸ்ல தான் கண்டிப்பா கொலையாளி யாருங்கிறத நமக்கு சொல்ல போறாங்க. அதுக்குள்ள யாராவது கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹிண்ட் கிடைச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க கமெண்ட்ல கீழே போடலாம். எனக்கும் யார் மேலாம் சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் அந்த சந்தேகத்தை சொல்லிக்கிட்டே வரேன். கணிப்பு தவறுதா சரியா வருதாங்கிறத பிரவீன் கூடு ஷப்பு அப்படிங்கிற இந்த மலையாள படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமா இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஒரு கல்லு கடையில ஒரு டெட் பாடி தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கும். ஒரு செத்து போயிட்டான், இதுதான் அந்த கொலை. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த கல்லு கடையில கூட இருந்த ஒரு 10 பேரை பிடிச்சு சந்தேகத்தின் பேர்ல போலீஸ்காரங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தனை அடின்னு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு இன்ஸ்பெக்டர். வேற கேஸ் நினைக்கிறேன். அடிச்சு விசாரிக்கிறது தான் அவர் ஸ்டைல். எஸ்ஐய கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வரார். இந்த ஏரியாவுக்கு புது போஸ்டிங் நினைக்கிறேன். என்னப்பா உன்னை பத்தி மித்தவங்க எல்லாம் பேசுறது நிஜம்தானா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க, ஆமா சார் அப்படிங்கிறாரு எஸ்ஐ. நம்ம ஹீரோ 10 நிமிஷத்திலேயே பல கேஸ முடிச்சிருக்காராம். சம்டைம்ஸ் இந்த ஓடும் போது கிளாக்கரை ஆன் பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்குள்ள ஓடியாராங்களான்னு செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டைமிங் எல்லாம் செட் பண்ணி கேஸ் எல்லாம் விசாரணை பண்ணி முடிச்சிருக்காராம். மோஸ்ட்லி கேஸ சயின்டிபிக் மூலமா ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவாராம். இப்படி எல்லாம் தான் அருமை பெருமைகளை பேசிட்டு இருக்காரு. அவ்வளவு திறமசாலின்னா இந்த கல்லுக்கடை கேஸை நீ கொஞ்சம் கண்டுபிடி பார்ப்போம் அப்படிங்கிறாப்ல. சார் இந்த கேஸ் வேணாங்கிறாரு நம்ம எஸ்ஐ. ஏன்னு கேட்டா, கல்லுக்கு இவனுக்கு ஆகாதான், தும்மல் வருமா, ஒரு மாதிரி ஆயிடுவாராம், சரிப்படாதான். சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இல்லாம ஒழுங்கா வேலையா பாரியா போயா அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாருங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ அந்த பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. பின்னாடி நமக்கு என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். அப்புறம் கல்லை எப்படி ரெடி பண்றாங்கன்றத காட்டுறாங்க. கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அருவாவை நல்லா சீவுன்னு சீவிட்டு, அப்புறம் அது தென்னங்கல்லு போல தென்னை மரத்து மேல ஏறி மேல போய் ஏற்கனவே ஒரு கிளைய உடைச்சு ஒரு சட்டி உள்ள தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுல இருந்து எடுத்து இன்னொரு சட்டிக்கு கல்லை மாத்துறாரு. அப்புறம் அந்த கிளைய நல்லா அழகா தட்டி கொடுத்து நல்லா தடவி விட்டு மறுபடியும் இறுக்கி கட்டி முனையில கருப்பு கல்ல எதையோ தடவுறாரு. தடவிட்டு அப்புறம் மறுபடியும் சட்டியை கவுத்தி வச்சுட்டு கிளம்புறாப்ல கீழே. இப்படி எடுக்கிற அந்த கல்லு தான் அப்புறம் கல்லு கடைக்கு போய் அதுல இன்னும் சில பல ஐட்டங்களை கலந்து கல்ல ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க போல தெரியுது. விதவிதமான ஆட்கள் வருவாங்க, லேடிஸ் கூட வருவாங்க. கிராமத்தான்ல இருந்து சிட்டி ஆட்கள் வரைக்கும் எல்லா பேருமே வருவது உண்டு, குடிக்கிறது உண்டு. இப்போ நம்ம ஹீரோ ஆளா யாரை விசாரிக்கிறாருன்னா, ஒரு எக்ஸ் ஆர்மிக்காரரை விசாரிக்கிறார். எல்லாரும் சந்தோஷத்துக்காக குடிப்பாங்க, நான் சோகத்துக்காக குடிப்பேன்னு தன் கதையை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவர் கொஞ்சம் முன்கோபியா, பொசுக்குன்னு கோவம் வந்துருமா. அதனாலேயே நம்ம ஹீரோ காலால டொக்குன்னு மேடையை தட்டி வெறுப்பேத்தி பாத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன நடந்துச்சு அன்னைக்கு சொல்லுப்பாடு கேட்க, எக்ஸ் ஆர்மிக்காரர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றார். கல்லுக்கடையில அன்னைக்கு ராத்திரி குடுக்க போயிருக்காப்ல. அங்க ரெண்டு ஒன்னா குடிச்சுக்கிட்டு இருந்த பெருசுக இப்ப திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிருதுங்க. அவங்க அப்பா பத்தி இவர் தப்பா பேச, இவங்க அப்பா பத்தி அவர் தப்பா பேச, எப்பா அந்த பக்கம் போய் சண்டை போடுங்கப்பான்னு இங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, விளையாண்டுட்டு இருந்தவங்க, சரக்கடிச்சிட்டு இருந்தவங்க அந்த பக்கம் போக சொல்ல, அவங்க கட்டி புரண்டுகிட்டே ஹால் பக்கத்துல வந்து விழுகும்போது என்னத்தையோ பார்த்தா ஆணு அலறி ஓடியாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் ஓடியாந்து பார்த்தா அந்த கல்லுக்கடை முதலாளியே தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கிறார். ஆள் நல்ல கனமான ஆளு போல. அப்புறம் ரெண்டாவதா ஒரு ஆளை நம்ம ஹீரோ விசாரிக்கிறாப்ல. இவரு டிரைவரா இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன சேட்டை சண்டை எல்லாம் உண்டு. கையில இருக்கிற அந்த தழும்பை மறைக்கிறதுக்காக தான் கையில ஒரு சாக்ஸ கட்டிட்டே தெரிவான். கணத்துல இருக்கிற தழும்பை மறைக்கிறதுக்காக பவுடரை ஓரா அப்பிப்பான் போல. இதையெல்லாம் கரெக்டா பார்த்தோடமே சொல்றாரு நம்ம ஹீரோ. அப்புறம் என்னாச்சு மேல சொல்லுன்னு கேட்க, தூக்குல தொங்கிக்கிட்டு இருந்தவரை சில பேர் சேர்ந்து தூக்குல இருந்து கீழே இறக்கிட்டு செத்துட்டாங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம எக்ஸ் ஆர்மிக்காரர் தான் மூச்சுல இறந்துட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி கீழே இறக்கும் போது கூட்டத்துல சில பேரு கொஞ்சம் வேற மாதிரி செத்தா பரவாயில்ல, எதுக்கு நம்ம தாலி இருக்கிறாங்கிறாப்ல, அவங்க கல்லு குடிக்கிறது டிஸ்டர்ப் ஆகுதுல, அதை பத்தி புலம்பிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் அது கூட பரவாயில்லங்க, ஜட்டி போடாம செத்து போயிருக்கான் பாருங்களேன் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவரோ ஜட்டி எங்கேயாவது மறந்து வச்சிருப்பான்பா அப்படின்னு யதார்த்தமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் சொல்லிட்டார். அடுத்து சிலோன்காரன்னு ஒருத்தவரை கூப்பிடுவாங்களாம். கொஞ்சம் வெள்ளதடியா இருக்கு. சிலோன்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்தாப்லையா, நல்ல வேலைக்காரனா, அதனால அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாம். அவர்கிட்ட அந்த கல்லுக்கடை முதலாளியை பத்தி சொல்லுப்பா, தூக்குல தொங்குனவரை பத்தி சொல்லுப்பான்னு கேட்க, ஆளு யாரை கண்டு பயப்பட மாட்டாராம். ஒத்த யானை 10 பேர் 20 பேர் சூழ்ந்து நின்னாலும் பயப்படாம களத்துல இறங்கும்ல, அந்த மாதிரி களத்துல இறங்கக்கூடிய ஆளு, ஒருத்தருக்கு பயப்பட மாட்டான்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா, கல்யாணம் எல்லாம் ஆகலையா, ஆனா 4-5 குழந்தை குட்டி இருக்குங்கிறாப்ல, பசங்க இருக்காங்கிறாப்ல. பசங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறார். டிராயரை திறந்து பார்த்தா தெரியுங்கிறார். உடனே நம்ம ஹீரோ இவரோட டிராயரை திறப்பாரு. 3 துப்பாக்கி இருக்கும். ஒருவேளை இவர் பசங்கன்னு மீன் பண்றது துப்பாக்கியிலையா, மேபி இருக்கலாம். அந்த துப்பாக்கி எல்லாம் பறிமுதல் பண்ணி வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. அப்புறம் என்னாச்சுன்னு விசாரிக்கிறார். நல்லா கபகபகபகன்னு அந்த நிலைமையிலையும் ஒருத்தன் ஒரு பாட்டில் கல்ல சில வினாடிகள்ல குடிச்சு முடிப்பான். இதெல்லாம் ஒரு ஜென்மமான பின்னாடி இருந்து ஒருத்தர் திட்டுறாரு பாத்தீங்களா, அவர் தான் சிலோன்காரர்னு நினைக்கிறேன். ஆட்டம் முடிஞ்சதும் 500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள செத்து போயிட்டா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கதான் நம்ம எக்ஸ் ஆர்மி மிலிட்டரிக்காரரு இத பார்த்தா தற்கொலை மாதிரி தெரியல, கொலையாத்தான் இருக்கணும்னு சொல்லுவாப்ல. ஒரு பாடியோட கண்ணுல உட்காந்துட்டு போகும். அப்புறம் மறுபடியும் இப்ப நடப்புக்கு வரான். அடுத்த ஒரு ஆளை விசாரிக்கிறாங்க நம்ம போலீஸ். அவன் சிகரெட் கிடைக்குமான்னு கேட்கறான். எடுத்துக்கோங்கிறாப்ல. கல்லுக்கடையில கலவரம் பண்ணது நீதானு விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. இவன் அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிறான். அன்னைக்கு ராத்திரி அங்க குடிச்சிட்டு இருந்தது அந்த கல்லுக்கடையில மொத்தமா இருந்தது பாத்தீங்கன்னா 11 பேர் போல. ராத்திரி ஒரு 4
மணி நேரத்துக்கு புதுசா ஆட்கள் யாரும் வரல போகல. திடீர்னு ஒரு டெட் பாடி கிடக்குன்னா உங்கள ஒருத்தர் தான் கொலைகாரன், யார் அதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். பிளாஷ்பேக்ல பார்த்தா மிலிட்டரிக்காரரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருங்கிறாப்ல. எனக்கு என்னமோ இங்க நம்மள தவிர வேற ஒருத்தர் இருக்காருன்னு தோணுது, அவன் தான் கொலை பண்ணிருக்கணுங்கிறாப்ல சொல்றார். உடனே அங்க இருக்கிற ஆட்கள் பயப்படுறாங்க. இவர் போய் கதவை திறக்க போறார். வேற ஒருத்தர் யாராவது நமக்கு தெரியாம இங்க இருப்பாங்களோன்னு எல்லா பேரும் கல்லுக்கடையை சல்லடை போட்டு தேடுறாங்க. அந்த கல்லுக்கடையோட கதவுகளை செக் பண்ணி பாக்குறாங்க. பூட்டி தான் இருக்குது. பூட்டின சாவி டேபிள்ல இருக்குது. இதையெல்லாம் நம்ம மிலிட்டரிக்காரர் சொல்றாரு. ஒரு கால் இது தற்கொலையா இல்லாம கொலையா இருந்தா கொலை செஞ்சவன் கண்டிப்பா அப்ப இந்த 4 சோத்துக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா கதவுகள் மூடப்பட்டு சாவி உள்ள டேபிள்ல இருக்குது அப்படிங்கிறாரு மிலிட்டரிக்காரர். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பாட்டில் சரக்க ஒத்தால அடிச்சாருல, அவர் விக்குன்னு விக்கிட்டு இருக்காரு. பின்னாடி அவர் தான் வந்த வேலையை பாக்குறாப்ல. ஒரு பக்கா குடிகாரன் மிலிட்டரிக்காரர் தான். சரி ஒண்ணு பண்ணுவோம், போலீஸுக்கு போன் பண்ணிருக்கோம், போலீஸ் வந்த பிறகுதான் நாம கதவை திறக்கணும்ட்டாப்ல. போலீஸும் வந்துருச்சு. அந்த கல்லுக்கடையில வேலை பாக்குறவர் தான் கதவை திறந்து விடுறார். இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய படையோட நம்ம எஸ்ஐயோட உள்ள வர்றார். பிளாஷ்பேக்ல இப்பதான் பணத்தோட முகத்தையே காட்டுறாங்க, ஓனரோட முகத்தையே காட்டுறாங்க. யார் பேன கால் பண்ணது அப்படின்னு விசாரிக்க மிலிட்டரிக்காரர் தான் முன்னாடி வர்றார். நம்ம ஹீரோ மூக்க பொத்திக்கிறாப்ல. பாடியோட நாத்தத்துக்காக இல்ல, அங்க இருக்கிற கல்லு நாத்தம் அவருக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும், வாந்தி வர ஆரம்பிச்சிடும். எஸ்ஐ டிராயரை திறந்து பார்த்தா 3 லோக்கல் துப்பாக்கியும் இருக்கும். இதைத்தான் பசங்கன்னு அப்ப சொல்லிருப்பாங்க போல. பாடியோட கையை செக் பண்ணி பாக்குறார், போட்டோ எடுத்துக்கிறார். இருக்கிற எல்லா பேரையும் வரிசையா நிப்பாட்டி பார்த்து ஒவ்வொருத்தவங்களோட டீடைல்ஸையும் வாங்குறாங்க போலீஸ்காரங்க. எதுக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணல, நீங்க என்ன டாக்டரா, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிருக்கணும்னு கேக்குறாரு. பாடி சேர்த்துருச்சுங்கிறாங்க மித்த ஆட்கள். நம்ம ஹீரோ பாடியை டெஸ்ட் பண்றத இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமா பாக்குறாரு. ரொம்ப ஓவரா பண்றானேங்கிறாப்ல பாக்குறாரு. இது தற்கொலை இல்ல சார், கொலைதான்னு சொல்றதும் நம்ம எஸ்ஐ தான். எப்படியா சொல்ற அதுக்குள்ள அப்படின்னு விசாரிக்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். தூக்குல தொங்குறவர் கண்டிப்பா இங்க கிடக்கிற அந்த சேர்ல ஏறி நாற்காலி மேல ஏறி அப்புறம் டேபிள் மேல ஏறி தான் தொங்கி இருக்கணும். ஆனா டேபிள் மேலயோ நாற்காலி மேலயோ இறந்து போனவரோட கால் அடி தடம் இல்ல, கரெக்டா சொல்லியிருக்கிறாப்ல. அதே மாதிரி தூக்கு கயிறை போடுறப்போ அந்த தூக்கு கயிறோட அச்சோ அழுத்தமோ கையில இருந்திருக்கணும். ஆனா அவர் கையில அந்த மாதிரி எதுவும் இல்ல. கயிறை அவர் அப்ப கையில பிடிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் உடம்புல மேல கீரல்களோ காயங்களோ இல்லங்கிறதுனால குடிச்சு நல்லா மப்பு ஏறின நிலைமையில தான் இவரை யாரோ தூக்குல தொங்க விட்டு இருக்கணும்னு அப்படி கெஸ் பண்றாரு. அப்புறம் தூக்கு கயிறுல அந்த தூக்கு சுருக்கு ஃப்ரண்ட் பக்கமா இல்லாம பேக் பக்கமா இருக்குதான். அப்ப இன்னொருத்தவங்க தான் பின்னாடி இருந்து சுருக்கு மாட்டி தொங்க விட்டுருக்கணுங்கிறாப்ல. சுருக்கு போட்டிருக்கிற அந்த விதத்தை வச்சு சுருக்கு போட்டவன் லெஃப்ட் கை பழக்கம் இருக்கிறவன் கூட கரெக்டா சொல்றாப்ல. அப்புறம் கடந்த 4 மணி நேரமா கதவுகள் பூட்டப்பட்டு தான் இருக்கிறது. ஒரு கால் யாராவது வந்திருந்தாங்கன்னா இந்த 4 மணி நேரத்துல மழை பெஞ்சிருக்குது, சகதியா இருக்குது. வெளியில உள்ள வந்திருந்தாங்கன்னா சகதி எல்லாம் ஒட்டி இருக்கும். உள்ள காலடி தடத்துல சகதி தடம் எல்லாம் விழுந்திருக்கும். அப்படி எதுவும் விழுகல. அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் கூட இங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக ஹாலையே ரொம்ப அழகா கூட்டி பெருக்கி இருக்கிறாங்க போல. ஒரு போராட்டம் நடந்திருந்தா அந்த தடயங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்கிறாரு நம்ம ஹீரோ. கல்லாப்பட்டியில கிடந்த பணம் எல்லாம் அப்படியே இருக்குது. சோ இது திருட்டுறதுக்கான முயற்சி இல்ல. அப்புறம் அங்க ஒரு நோட் ஒன்னு இருந்திருக்குது, அதுல சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்ல வராரு. பிளாஷ்பேக்ல ஒன்னு வரும்ல, அந்த பிளாஷ்பேக் ஆச்சு ஒரு செகண்ட் வந்து போகுது. அடுத்த நொடி இவர் கொமட்டிக்கிட்டு வருது, வெளியில போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லல. அங்க கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். சாவு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நமக்கு காட்டுறாங்க. நிறைய குடிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அங்க வேலை பார்க்கிறவரு ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்க கல்லு பாட்டில கொண்டு வந்து வைக்கிறார். நேரமா இறக்கிட்டு இருக்கு, சீக்கிரங்கிறாப்ல. நேரமானா பூட்டிட்டு போ அப்படின்னு அங்க குடிக்கிறவர் சத்தம் போடுறார். ஆட்டோன்னு நம்ம வேலை பார்க்கறவங்கிட்டு வந்துடுறாரு வெளியில. எதுக்கு உட்காந்துட்டு இருக்கணும், நம்ம நீ எதுக்கு எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற, இருக்கிற எல்லா அயோக்கியங்களுக்கும் சரக்கு வாங்கி கொடுக்கறதும் வேலையா, அந்த சிலோன்காரனுக்கும் துப்புரானுக்கும் வாங்கி கொடுக்கறியா, அது பத்தாதா அப்படின்னு எதுக்கு இருக்கிறவன்ட்ட பேசிட்டு இருக்கிறார். சரி குடி அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு இருக்கிறப்பட்ட இல்ல நான் வரத நான் குடிக்க மாட்டேங்கிறான். இந்த பக்கம் நம்ம வேலை பார்க்கிறவரோ மழை வராப்ல தெரியுது, சீக்கிரம் கிளம்புங்கன்னு குடிச்சிக்கிறார்கள் விரட்டிட்டு இருக்கிறாப்ல. என்ன அவசரம் தான் எல்லாரும் கேட்கறாங்க சொல்றாங்க. சரி நாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போறோம், முடிஞ்ச பிறகு அப்போ ஒரேதா பொங்க என்ன அப்படின்னு சொன்னதும் சரிங்கிறான்ல. இவனோட பாட்டி ஏதோ கல்லுல ஆப்பஞ்சுடுவாங்க போல, அதைத்தான் வாங்குறதுக்கு வந்தேன், என்ன அப்படி உட்கார வச்சிட்டீங்க, நான் கிளம்புறேன் சொல்லும் போது இல்ல குடின்னு கூட இருக்கிற நண்பர்கள் குடிக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கடை முதலாளி டே சிலோன் நீங்க வாடான்னு கூப்பிட்டு சிகரெட்டை கையில கொடுக்குறார். சிலோன்கார வாங்கிக்கிறான். ஓ சிகரெட் இல்ல சீட்டு கட்டு. கொடுத்தவரோட கையை மட்டும் தான் காட்டுறாங்க. கொடுத்தவர் முதலாளியான்னு டவுட்டா இருக்குது. ஏன்னா முதலாளி இங்க டேபிள்ல உட்காந்து ஹாயா சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. மிலிட்டரிக்காரருக்கு பொண்டாட்டி கால் பண்ணி வரையான கேட்கும்போது சரியான சீரியல் பைத்தியம், நான் வரல வை போன அப்படின்னு போனை வைக்கிறாரு. பொண்டாட்டியை திட்டி விட்டு ஸ்கூல் மாஸ்டர் ஒருத்தவர் இருக்கிறாரு அங்க, அந்த வெள்ளதாடி, அவர் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாருன்னு மிலிட்டரிக்காரருக்கு கொஞ்சம் கோவம். சொன்ன நேரத்துக்கு வரணும் அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. இங்க கடை முதலாளி அடுத்து ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கிறார். கட் பண்ணா உயிரோட இருந்த முதலாளி இப்போ இறந்து போய் கிடக்கிற அந்த டைமிங்க்கு போறோம். காத்து வரட்டு கேப் விடுங்கடாங்கிறாரு ஸ்கூல் மாஸ்டர். குடியாரரோ கூட இருக்கிற ஒருத்தர் முடியில இருந்து தாடி வரைக்கும் வெள்ளையா இருக்குல்ல, அவரை வீட்டுக்கு கூட்டு போறான்னு கூட்டு போறாப்ல. அவர் பேர் துப்புரான் போல. டே வாடா துப்புறாங்க
கிளம்பலான்னு பேசும்போது யாரும் இங்க இருந்து போக கூடாது, இது ஒரு கொலை, எல்லா பேரும் இங்க இருக்கணும்னு அவங்கள நிப்பாட்டினது நம்ம மிலிட்டரிக்காரர் தான் போல தெரியுது. சிலோன்காரரோ பாபுவை கொல்ற ரேஞ்சுக்கு தைரியமானவன் இங்க யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப டேபிள் மேல உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தர் இங்க இருக்கிற எல்லா பேர் கூடயுமே கள்ளுக்கடை முதலாளி ஏதோ ஒரு வகையில பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறாப்ல. சந்தேகப்பட்டா எல்லா பேரையும் சந்தேகப்படணுங்கிறாரு அவரு. மறுபடியும் பிளாஷ்பேக். சாகிறதுக்கு முன்னாடி கடைக்கு முட்டை கிட்டன்னு ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இறங்கியிருக்கும், அதையெல்லாம் வேலை பார்க்கறவர் எடுத்து வைக்கிறாப்ல. குடிக்கிற சில பேர் அதை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. குடிகார ஒருத்தவன் மேலே உட்காந்துட்டு ஸ்டார் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கிறான். எடுபடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க போல தெரியுது சில பேர். நான் வேலை பார்க்கறத மட்டும் முதலாளி பார்க்கவே மாட்டேங்கிறாரு, என்ன ஒருத்தவன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் மேலே இருக்கிற குடிகாரனும் அந்த பக்கம் ஒரு பொண்ணு வரதை பார்த்துட்டு, டே கண்ணா அவன் முன்னாடி வராடா, கொடுத்து வச்சோண்டா அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்க. அந்த அம்மா ஒரு ரூமுக்குள்ள இங்கிட்டு வருது. அதே சமயம் இங்க திரும்பி பார்த்தா முதலாளி கண்ணனை காணோம். இன்னொருத்தர் கவனிக்கிறாரு, இந்த பக்கம் அந்த பொண்ணு வருது, அந்த பக்கம் நம்ம முதலாளி போறாரு. சரி ஓகே புரியுதுன்னு இருப்பாப்ல. அப்ப நம்ம கண்ணு முதலாளி இல்லாததை பார்த்துட்டு விறுவிறுன்னு அந்த ரூம் நோக்கி போவான். அதுக்குள்ள பார்த்தா கல்லாப்பட்டியில உட்கார்ந்து இருக்கிறாரு முதலாளி. ரூமுக்குள்ள இருந்தவர் கல்லாப்பட்டிக்கு வந்துட்டாரோ, உடனே இவன் முண்டாட்டியை பார்க்கலான்னு பார்த்தா அது தெரிச்சாப்ல ஓடிக்கிட்டு இருக்குது, தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. கையில எல்லாத்தையும் தூக்கி போட்டு கோவப்படுறாரு இங்க வேலை பார்க்கிற கண்ணை. என்ன ஏதுங்கிற கிளாரிட்டி இல்லாமையே தான் அறகுறையா நமக்கு காட்டுறாங்க. அங்க வேலை பார்க்கிற சமயக்காரம்மா வெளியில ஓடியாந்து யார் அது இப்படி புடைய தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஓடுறது அப்படின்னு கேட்க, கூட இருக்கிறவனும் பிளக்குங்கிறான், சிரிக்கிறான். நமக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா கண்ணை மட்டும் ரொம்ப ஓவரா கோவப்படுறாங்கிறது தெரியுது. இப்போ அந்த பொண்ணையே விசாரிக்கிறதுக்காக போலீஸ்க்கு கூட்டு வந்திருக்காங்க. ஒரு பொண்ணை விசாரிக்கணும்னா கூட ஒரு பெண் போலீஸ் இருக்கிறது அவசியம். கூட ஒரு ஏட்டமா உட்காந்துட்டு இருக்குது. பேர் என்னன்னு கேட்டா மெரிண்டாவான். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு ஏட்டம்மா கேள்வி கேட்க, நம்ம ஹீரோ முந்திக்கிட்டு 5 வருஷங்கிறாப்ல. ஏன்னா எல்லாத்தையுமே கணிச்சு சொல்றதுல அவருக்கு இல்லாடி. ஆனா அவ இல்ல 10 வருஷம்னு சொன்னதும் கூட இருக்கிறவங்க எல்லாம் சாரோட கணிப்பு தப்பாயிடுச்சு அப்படிங்கிறாப்ல பாக்குறாங்க. என் கணிப்பு தப்பாத, கழுத்துல கிடக்கிற தாலி செயினை பார்த்தா ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கும் போலயே அப்படின்னு கேட்க, அது கரெக்ட் சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த செயினை நான் வாங்கினேன்னு சொல்லும் போது அதான பார்த்தேன்னு கரெக்டா சொல்றாரு நம்ம எஸ்ஐ. அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன். ஆனா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, செயின் வாங்கினது 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அந்த அம்மா இல்லங்குது. அபாஷன் ஆயிடுச்சுல அப்படின்னு கரெக்டா கணிச்சு சொல்றாரு நம்ம ஹீரோ. ஆமாங்குது அந்த அம்மா. உன் புருஷன் அண்ணன் கல்லுக்கடையில வேலை பார்க்கறவன் உன்னை அடிப்பான் தானே, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இப்ப கூட ஒன்னும் லேட் ஆகல கொடுக்கலாம் அப்படிங்கிறாப்ல. நான் விசாரிக்கிறேங்கிறாப்ல. கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக். இவ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா. என்னத்தைய விட்டு எரிஞ்சதுல அடிபட்டு இருக்குமா என்னன்னு தெரியல. கூடவே கண்ணை உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு ஏன் தப்பு தான்னுகிட்டு இருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு. கல்லுக்கடை முதலாளி மேல உன் புருஷன் என் கண்ணனுக்கு பயங்கர கோவம் இல்ல அப்படின்னு கேட்க, அவ ஆமாங்கிறா. ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். ஏகப்பட்ட ஐட்டங்கள் உடையறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும்போது என்ன நடந்துச்சு நம்ம காட்டுறாங்க. கணக்கை செட்டில் பண்ணிட்டு குடிச்சவங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிற சமயம் கண்ணன் தான் பணம் வாங்குறாரு. கல்லாப்பட்டியில முதலாளியா காணோம். ஆனா வெளியில முதலாளியோடைய வண்டி நிக்குது, காரு நிக்குது. அப்ப முதலாளி எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் சமயக்காரமா அந்த பக்கம் நின்று எதையோ எட்டி பார்த்துட்டு இருக்குது. இவன் வருவான். அந்த கருமத்தை நீயே போய் பாரு அப்படின்னு இன்னும் ஏத்தி விடுறாவ. கோமா அப்படியே விறுவிறுன்னு வர்றான். கல்லு கடைக்கு பக்கத்துல தான் இவனோட வீடு இருக்குது. தான் பொண்டாட்டி கூட முதலாளி பேசிட்டு இருக்கிறாப்ல. நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புற சமயம் விறுவிறுன்னு வந்தவன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு பாயறான். இவர் குறுக்கால போயிட்டு தேவையில்லாம பெருசா சீனாக்காத, பணம் கொடுக்க தாண்டா நான் வந்தேன் அப்படிங்கிறாப்ல. எனக்கு வேணா உங்ககிட்ட இருக்கிறாப்ல கம்பீரமோ அழகோ பணமோ இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அறிவு இல்லாம இல்ல, என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன அப்படின்னு கோவப்படுறான். இவன் மண்ண கூத்துல கல்லு கடையில குடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. அப்புறம் தான் கோவத்துல ராத்திரி தட்டு பறந்தது, பாட்டில் உடந்தது எல்லாமே. இப்ப பார்த்தா கண்ணனையே போலீஸ்காரங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவனோட விசாரணைக்கு கேமராலாம் செட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கேப்பாப்ல உன் முண்டாட்டிக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க, விழுந்துட்டான்னுவான். எப்படி விழுந்துட்டா அப்படின்னு கேட்டா வரப்புல நடக்கும்போது விழுந்துட்டதா சொல்லுவான். நடக்கும்போது அது எப்படி தானா விழுவாங்கன்னு கேட்க, நடக்கல ஓடுனான்னு சொல்லுவான். ஏன் ஓடுனான்னு கேட்க, நாய் விரட்டுச்சுன்னு வாப்ல. அது ஏன் நாய் விரட்டுச்சுன்னு கேட்க, அது வெறி நாய், கடையில இருக்கிற நாய்ங்கிறான். ஒரு கால உன் முண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா அந்த வெறி நாய்க்கு சேர்த்து அடிவில்னு ஒரு மிரட்டினதும் கண்ணனோட முகம் மாறுது. ஆமா இப்ப நீ ஒய்ஃப் கிட்ட இருந்து விலகியே இருக்கிறியாமே, என்ன விட்டு ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற அப்படின்னு விசாரிக்க, முதலாளி கூட அவ பழக ஆரம்பிச்சதுல இருந்து நான் பழகிறது இல்ல, நான் ஒருங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இவன் எடுத்து சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்கிற சமயக்காரி கூடயும் ஏதோ தொடர்பு இருக்குதான். இது சமயக்காரியோட பொண்டாட்டி, சரி புருஷன். சமயக்காரி புருஷன் பேர் என்ன, சிலோனா. அந்த சிலோன்காரனுக்கு தெரியாதா என்னன்னு கேட்க, தெரியும், தெரிஞ்சும் கண்டுக்க மாட்டான். அப்பதானே நாள் முழுக்க ஓசியா கல்லு கடையில கல்லு குடிக்கலாம், அதுக்கு தான் அவன் கண்டுக்காம இருக்கிறதா எடுத்து சொல்லுவார். சரி இதை பத்தி உன் பொண்டாட்டிகிட்ட சொல்ல வேண்டியதுன்னு கேட்டா, நானும் சொல்லி பார்த்தேன், ஆனா என் பொண்டாட்டி அதை நம்பலையே அப்படிங்கிறான். அவன் ஆள் ஒரு மாதிரி சார் அப்படிங்கிறாப்ல. மாதிரினா என்ன மாதிரின்னு கேட்க, பிளாஷ்பேக்ல ஆள் எப்பேற்பட்டவன்னு காட்டுறாங்க. கல்லு கடையில ஏதாவது பிரச்சனைனா முதலாளி வந்தாலே ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வரான். அவர் வரணும் கூட அவசியம் இல்ல, அவர் வண்டியை பார்த்தாலே பல பேர் கலைஞ்சு போயிடுவாங்களாம். சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க கூட, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட. இவர் உள்ள வந்து பாப்பாப்ல. பார்த்தா டேபிள் விழுந்து கிடக்கும், சில பாட்டில் உடஞ்சு போய் கிடக்கும். அதான் பார்த்தது இவருக்கு கோவம் வந்துருது. அவர் உள்ள வந்ததும் வெளியில மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள வந்தவர் வேஷ்டி சட்டையெல்லாம் ஒத்து போட்டுட்டு கிச்சன் பக்கம் போய் நல்ல கனமான ஒரு கரண்டி எடுத்துட்டு வெளியில வராப்ல. அப்படியே வெளியில வந்தவர் பாத்ரூம் பக்கம் நடக்கிற சண்டையை தான் ஃபர்ஸ்ட் கவனிக்கிறார். ஒருத்தவனோட காதுல போட்டிருந்த
அதோடயே அத்தேறாரு. அடுத்து அங்க இருந்த எல்லா பேருக்கும் அடி, ரத்தம் தெறிக்க தெறிக்க அடி. இந்த கடையில சரக்கு அடிக்கிற கிட்டத்தட்ட எல்லா பேருமே அந்த சண்டையில கலந்துட்டு இருக்காங்க. அதனால அவன் இவன்னு பார்க்காம எல்லாரையும் அடிச்சு பொழந்து கட்டுறாரு. ஒருத்தெல்லாம் நல்லா அடி வாங்கி பாத்ரூமே உடஞ்சு விழுகிற ரேஞ்சுக்கு வாங்குறான். இவன் செத்து போனப்போ இவன் கூட இங்க இருக்கிற எல்லா பேருக்குமே பிரச்சனை இருக்குன்னு அப்ப சொன்னாங்கல்ல, இப்பதான் தெரிய வருது என்ன பிரச்சனை அதுங்கிறது. ரிக்ஷால கிடக்கிற டூல் எல்லாம் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷால கிடக்கிற டூல் எல்லாம் எடுத்துட்டு மொத்த பேரு இப்போ கடை முதலாளியா ரவுண்டு கட்டுறாங்க. எங்கடா ஆளக்காரன்னு பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து எகிரி குச்சவரு வர்ற எல்லாரையும் பொழந்து கட்டுறார். அதுல ஒரு 4-5 பேர் அடுத்தடுத்து அடி அடின்னு அடிப்பாங்க. அந்த அடியெல்லாம் வாங்கினாலும் சும்மா யானை மாதிரி நிக்கிறார், அடிச்சு தூக்கி எறிகிறார் ஒரு ஆளு. இவங்க மொதுன்னு எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவ்வளவு பேரும் அடிதான் வாங்குறானுங்க. இவ்வளவு பெரிய சண்டைக்கு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் அழுக்காக்கிற கூடாது, கிழிஞ்சிடக்கூடாதுன்னு சட்டையையும் வேசியையும் கலட்டி வச்சுட்டு வந்திருக்கிற போல தெரியுது. அடிச்ச அடியில அந்த பாத்ரூம் முழுக்க முழுக்க ரத்தக்கரை ஆயிடுச்சு. அடி வாங்கி கீழே கிடக்கிறவங்களையே கரண்டியால மறுபடியும் அடிச்சு ரத்த கலரி ஆக்குறார். இதையெல்லாம் அந்த பக்கத்துல இருந்து கண்ணை மொண்டாட்டி பாத்துக்கிட்டு இருந்திருக்கிறா. இப்பேற்பட்டவன் சாருன்னு நம்ம கண்ணை போலீஸ்காரங்கிட்ட எடுத்து சொல்றாரு. அப்புறம் டீ பால் எல்லாம் வரும், டேபிள்ல எடுத்து வைக்கிறாங்க. ஆமா, நீ இந்த கல்லுக்கடைக்கு பக்கத்துல இருக்கிற வீடு உன் சொந்த வீடு தானே, எப்படியா வாங்கினு கேட்டா, சீட்டு கட்டி வாங்கினா நிறைய வேலை பார்ப்பானா. கல்லுக்கடை வேலை, ரிக்ஷா வேலை, ஆட்டோ ஓட்டுற வேலை, கிணறு தோன்ற வேலை, ஏன் மேஜிக் கூட தெரியுமா, தெருவில் மேஜிக் பண்ணி கூட காசு பார்த்துருக்கானா. என் கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு காப்பாகி போய் கிடக்கிற, காப்படைஞ்சு போய் கிடக்கிற அந்த கையெல்லாம் காட்டுறான் பாவம். அப்போ கைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கீரலை நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. டப்புன்னு அவன் கையை அப்படியே மறைக்க பாக்குறான். நம்ம ஹீரோக்கு எப்படி கணிக்க தெரியுமோ அதே மாதிரி இவனும் கணிக்கிறதுல கில்லாடி போல தெரியுது. நம்ம ஹீரோக்கு சொந்த ஊரை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது விசாரிக்கும் போது பிளாஷ்பேக்ல ஏதோ ஒரு காட்சி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணும்ல, அந்த பிளாஷ்பேக் ஒரு செகண்ட் அவருக்கு தோணும். அதை பார்த்ததுமே யாருக்கிட்டயுமே சொல்லாத ஏதோ ஒரு ரகசியம் உங்களை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குதுல, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுன்னு ஒரு போடுவான். அப்புறம் உட்காந்துட்டே இருந்தா முதுகு வலிக்குது நிக்கட்டுமான்னு கேட்டு நின்னுக்கிறார். பாராட்டுக்காக ஏங்குறவங்களோட முகத்தை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன், அந்த மாதிரி ஒரு டைப் தான் நானு, என்ன மாதிரி தானே நீங்க அப்படின்னு சொன்னதும் சுத்தி இருக்கிற ஆட்கள் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இதுல காண்டானவர் நின்னுட்டு இருந்தவன மறுபடியும் உட்கார சொல்லிட்டு, என்ன விட நீ ஸ்மார்ட்னு ப்ரூவ் பண்ண பாக்குறியா அப்படின்னு மிரட்டுறார். அப்படியெல்லாம் இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிறான். பிரெட்டை பால்ல முக்கி சாப்பிட்டுக்கிட்டே உங்க லவ் கதையை சொல்லுப்பா அப்படின்னு விசாரிக்கிறார். இவ்வளவு அழகான மிரண்டா உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கறதான் கேள்வி. லவ் தான் காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறாப்ல அவன் பேசிட்டு இருப்பான். இப்ப பிளாஷ்பேக்ல அவங்களோட காதல் ஆட்டத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் தான் காதலிக்கிறேன்னு சொன்னது அவதானா, அதுக்கு பிறகுதான் இவன் அந்த காதலுக்கு ஓகே சொல்லி இருக்கிறான். தியேட்டர் பஸ் எல்லாம் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க, கண்ணை முண்டாட்டிய. பிறந்த வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களான்னு ஏட்டமா கேட்க, அந்த கேள்வி நான் அவனை கேட்க சொன்னா நீயா கேட்கற, அதிக பிரசங்க திட்டுறான். ஆனா அப்புறம் அதே கேள்வியை தான் கேட்கறான், குடும்பத்தை விட்டு ஏன் பிரிஞ்சிருக்கிறீங்கன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்தாரு எங்க அப்பா. ரொம்ப சந்தோஷப்பட்ட நாங்கெல்லாம். அப்புறம் தான் தெரிஞ்சு அதுல எலிமருந்த கடந்திருக்கிறாருன்ட்டு. தூக்கி போட்டேன், வீட்டை விட்டு ஓடிட்டேங்கிறா. அப்புறம் இந்த கண்ணன் பின்னாடி லவ் பண்றேன்னு தெரிஞ்சான். ஒரு வேலை வாங்கி கொடுன்னு கேட்டேன், வேலையும் வாங்கி கொடுத்தான், காதல் வலையில வீழ்த்தவும் செஞ்சுட்டதா சொல்றான். பொதுவா அவன் புருஷன் கண்ணன் எப்படி அப்படின்னு விசாரிக்க பிளாஷ்பேக்கு போறோம். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போச்சாங்க கல்யாணத்துக்கு பிறகு. அப்புறம் சந்தோஷமா இருந்தா பின்னாடியே பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சதுன்றா. யார்ட்டையாவது போன் பேசி வச்சா போன்ல யார் கூட பேசுனேங்கிறத சந்தேகப்படுவாராம். எவனாவது தண்ணி குடிக்க வந்தா கூட தண்ணி குடிக்க வந்தவட விரட்டுன்னு விரட்டுவாராம். கல்லுக்கடையை பார்த்தாப்புல இவ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவுல இந்த துணி சேலையெல்லாம் கட்டி மறைச்சானா. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகுதான் இவ பிரெக்னன்ட் ஆயிருக்கிறா போல தெரியுது. அந்த சந்தோஷத்தை கண்ண ஒரு சர்க்கஸுக்கு போய் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் கொண்டாடி இருக்கிறான். குதிரையில எல்லாம் போய் குழந்தைக்காக தொட்டில் கிட்டிலாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. உள்ள இருக்கிற குழந்தை சத்தம் கேட்குதான்னு காது வச்சு கேட்கறதுல இருந்து படத்து கூட்டு வர வரைக்கும் கவனிப்பு பயங்கரமா தான் கவனிச்சிட்டு இருந்திருக்கான். சந்தோஷம் வந்தா பின்னாடியே பிரச்சனையே வருங்கிறாப்ல. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல, கரு கலைஞ்சிருச்சான். அதுக்கு பிறகுல இருந்து டெய்லி குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சாராம். ஊர்க்காரங்க புரணி பேசுவாங்கல்ல, அந்த புரணி எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சுட்டாராம். என்ன சந்தேகப்படவும் ஆரம்பிச்சுட்டாருங்கிறாங்க. டெய்லி வந்து என்ன அடிக்கிறது அவருக்கு வேலையா போச்சுங்கிறா. அப்புறம் உங்க புருஷனுக்கு பிசிக்கலா கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குல்ல, கேள்வி புரியுதுல அப்படின்னு கேட்க, ஆமா அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றா. தினமும் அடிக்கிற புருஷனை பழி வாங்கணும்னு சொல்லிதான் முதலாளி கூட நெருக்கமானீங்களோ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் போய் ஊர்க்காரங்களோட பொருளையை நீங்களும் நம்பாதீங்கிறா. நம்ம சிலோன்காரங்கிட்ட அடுத்து இதை பத்தி விசாரிக்க, இல்ல அவ அப்பேற்பட்டவதான். 10 வருஷத்துக்கு பிறகு கர்ப்பமானதுக்கு கூட புருஷன் அண்ணன் காரணம் இல்ல, முதலாளி தான் காரணம்னு சிலோன்காரன் சொல்றான். புருஷங்காரன் அடிச்ச அடியில தான் அந்த கரு கலைஞ்சதா சிலோன்காரன் எடுத்து சொல்றான். அப்புறம் இன்னொருத்தோட விசாரிச்சா, முதலாளி Facebookல அவரோட ப்ரொஃபைல் பிக்சரை மாத்தும் போது அதுக்கு முதல் கமெண்ட் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டது அவதான், அதனாலதான் ஊர்ல எல்லாரும் அப்படி பேசுனாங்கன்றான். இதெல்லாம் ஒரு மேட்டரா சொல்றேன் அப்படி. அதை நம்ம ஹீரோவை பார்க்கவே இல்லை. அப்புறம் ஸ்கூல்ல இருக்கிற அந்த மாஸ்டர் கிட்ட அன்னைக்கு யாராவது வித்தியாசமா கண்ணுகிட்ட பாத்தீங்களான்னு கேட்க, அன்னைக்கு சோகமா இருந்ததாவும் பொதுவா போட்டியில ஜெயிக்கிறவன் அன்னைக்கு தோத்துக்கிட்டே இருந்ததாவும் சொல்றாரு. அப்புறம் அங்க இருந்த சமயக்காரியா அன்னைக்கு சீக்கிரம் கிளம்ப சொல்லி சொன்னாரு. அதுக்கு சமயக்காரி கூட
என்னைக்குமே இந்த மாதிரி என்கிட்ட சொன்னதே இல்லையே, இன்னும் புதுசா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினாலாம். இதை நம்ம ஹீரோ கிட்ட மாஸ்டர் எடுத்து சொல்றார். அப்புறம் மறுபடியும் நம்ம கண்ணனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏதாவது கயிறு வாங்கினியா அப்படின்னு விசாரிக்கும் போது இல்ல நான் கயிறு வாங்கினதே இல்லைன்னுவான். ஆனா மார்க்கெட்ல விசாரிக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க வந்து கயிறை வாங்கிட்டு போனியாமே சரக்கு வாங்கும் போதுன்னு கேட்க, ஓ அதுவா, சாரி மறந்துட்டேன், இறந்து போன முதலாளி கண்ணன் தான், சாரி இறந்து போன முதலாளி தான் சரக்கு வாங்கும் போது கயிறையும் வாங்கிட்டு வர சொன்னாரு, கொஞ்சம் இதுல மறந்துட்டேன், இது ஒரு பெரிய விஷயமாக்க வேண்டாம் அப்படிங்கிறான். சரி கயிறை நீ வாங்கலங்கிற, ஆனா உன் முதலாளி குடிச்ச கல்லுக்குள்ள மயக்க மருந்த கலந்து கொடுத்தது யாரு, எப்படி குடிச்சு விட்டு அவரை மயங்கினாரு அப்படின்னு கேட்க, சார் என்ன சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு இவன் பதறான். சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம கண்ணை இல்லையெல்லாம் சொல்லல, சார் அந்த மாத்திரை கொஞ்சம் கல்லோட வீரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், போதை அதிகமா கொடுக்கும், கடைக்கு வர எல்லாருமே அந்த மாத்திரையை விரும்பி கேட்டு வாங்கி போட்டு சாப்பிடுவாங்க, எங்க முதலாளி கூட அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க சொல்லி தான் கேட்பாரு, நான் கலந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு எடுத்து சொல்றான். ஒரு கால் நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா 4 மாத்திரை போடுற இடத்துல 10-20 மாத்திரையை போட்டிருந்தேன்னா மாத்திரையை சாப்பிட்டே செத்து போயிருக்கலாம், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்குல தொங்க விடணும்னு லாஜிக்கான கேள்வியை கேட்கறான். ஆனா போலீஸ்காரங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஒரு கால் அந்த மாதிரி நடந்தா நீ தான் கலந்து கொடுத்துருப்பேன்னு உன்னை ஈஸியா பிடிச்சிருவோம்ல, அதனாலதான் இந்த தற்கொலை ஆட்டம் ஆடி இருக்கிறேங்கிறாரு நம்ம ஹீரோ. சரி உன் முதலாளிய உயிரோடு இருக்கும்போது கடைசியா நீ எப்ப பார்த்தங்கிறது கேள்வி. பிளாஷ்பேக்கு போறோம். கதவை பூட்டிட்டு சாவியா முதலாளியுடைய கல்லாப்பட்டி மேல வச்சுட்டு கண்ணாடியை போட்டு சீட்டு விளையாட உட்காந்துட்டான். உள்ள மேஜிக் பண்றாப்ல சீட்டு கட்டுகள்ல சில வித்தைகள் எல்லாத்தையும் காட்டுவான். அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டானா. அன்னைக்கு இந்த மாதிரி தூக்குல அவர் தொங்கும் போது கூட எல்லா பேரும் இவன் மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க. அப்ப அவன் சொன்ன ஒரு லாஜிக்கான ஒரு மேட்ரு எல்லாரையுமே அவன் சொன்னது சரிதாங்கிறாப்ல நம்ப வச்சது. அது என்னன்னா, இவன் சீட்டு விளையாட உள்ள போயிட்டான். அதுக்கு பிறகு சேர் வேணும்னு சொல்லி ஒருத்தர் சேர் எடுக்கிறதுக்காக வெளியில வந்தார். அப்படி வரும்போது கல்லாப்பட்டியில சேர்ல ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்தார் முதலாளி. உள்ள உட்காந்து நான் அடுத்த 2.5 மணி நேரத்துக்கு உள்ளே தான் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருந்தேன். உங்க எல்லாருமே அதுக்கு சாட்சி. நான் வெளியில வரல, நீங்க எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க, என் கூட தான் விளையாண்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் 2.5 மணி நேரத்துக்கு பிறகு இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு ஹால்ல போய் விழும்போதுதான் பாடி தொங்கிட்டு இருந்துக்கு பார்த்துட்டு சத்தம் போட்டாங்க. உள்ள விளையாண்டுகிட்டு இருந்த நானு எப்படி இதை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாப்ல. கரெக்டான கேள்வி. போலீஸும் இந்த கேள்வியை மத்த ஆட்கள்கிட்ட கேட்கறாங்க. ஏங்க அந்த 2.5 மணி நேரத்துல அவன் நகரவே இல்லையா, உள்ள விளையாட போனவன் உள்ளே தான் இருந்தானா, ஒரு செகண்ட் கூட வெளியில வரலையான்னு. இல்ல வரல, அங்கதான் இருந்தான்னு பல பேர் சாட்சி சொல்றாங்க. எல்லா பேரும் கண்ணு அங்கதான் இருந்தா, நகரலன்னு தான் சொல்றாங்க. கடைசியா நம்ம மிலிட்டரிக்காரர் கூட அதான் சொல்றாரு. ஹீரோக்கு ஒரே குழப்பமாகுது. இப்போ அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. கண்ணை நல்லா மேஜிக் பண்ணுவான்னு சொன்னாப்ல இல்ல, என்ன மாதிரியான மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டியிருக்கிறான்னு சொல்லுங்கன்னு விசாரிக்கிறார். பிளாஷ்பேக்ல அவர் பண்ண மேஜிக் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த உடம்பு முழுக்க சங்கிலியை போட்டு பூட்டு போட்டு ஃபுல்லா லாக் பண்ண நிலைமையில பாலத்துல இருந்து அப்படியே ஆத்துக்குள்ள விழுவான். ஊர்க்காரங்க எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா செத்துருவான் அப்படின்னு. ஆனா மூச்சு முட்டுறதுக்குள்ள அது எல்லாத்தையும் தாண்டி மேல வந்து காட்டியிருக்கிறான். அப்புறம் புறாவோட கழுத்தை திருகி ஒரு பைக்குள்ள போட்டு அந்த பைய உதரும்போது பார்த்தா உள்ள புறா இருக்காது, வெறும் இறகுகள் மட்டும்தான் இருக்கும். அப்படி பண்ணியிருக்கிறான். அப்புறம் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த நம்ம மிலிட்டரிக்காரரோட வேஸ்டிக்குள்ள இருந்து அந்த புறாவை எடுத்து காட்டியிருக்கிறான். அவரே ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார். அப்புறம் டம்ளர் மட்டும் மேல நிக்கும். அந்த இடத்துல ஏதாவது மேஜிக் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கானு கேட்க 1-2 மேஜிக் கத்து கொடுத்துருக்கிறதா நம்ம மிலிட்டரிக்காரர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் சேர்ல ஒரு ஆளை உட்கார வச்சு ஒரு சிவப்பு கலர் துணியை போத்தி அந்த ஆளை மறைய வச்சும் காட்டியிருக்கிறார். அப்புறம் உயரதிகாரிகிட்ட அப்டேட் கொடுக்கணும், நடந்த அப்டேட் எல்லாம் எடுத்து சொல்றாரு. இதை தற்கொலையாவே காட்டுறாப்ல கூட எந்த சந்தேகமும் இல்லாம தற்கொலையா காட்டக்கூடிய திறமை கண்ணங்கிட்ட இருக்கு. இருந்தாலும் முடிஞ்சா என்ன பிடிச்சு பாரு சவால் விடுறாப்ல அவன் பண்ணிருக்கான். அவன் தான் குலகாரன், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, இந்த கேஸை முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இன்ஸ்பெக்டரும் சரின்னு ஒத்துக்கிறாப்ல. அப்புறம் கண்ணனோட வீட்டு பக்கம் போய் சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. கண்ணன் பொண்டாட்டி இப்போ சமயக்காரமா வீட்டுல தான் தங்கி இருக்கு போல. அங்கேயும் போய் விசாரிக்கிறார். சூடா தண்ணி கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறார். சமயக்காரி பலாப்பழத்தை உடச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாட்ட லைட்டா பேச்சு கொடுக்குற. சமயக்காரமாக்கு ஒரு பொண்ணு இருக்கும். என் பொண்ணு தான், என்ன மாதிரியே தங்கமான பொண்ணு, ஆம்பளை பசங்களை ஏறெடுத்தே பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லி முடிக்கல. பார்த்தா அந்த பொண்ணு விடாம நம்ம வயலை பார்த்துக்கிட்டே இருக்கு குருகுருன்னு. கரெக்ட் தான், உங்களை மாதிரி தான் அப்படிங்கிறாரு அவரு. பாபு அதான் கல்லுக்கடை முதலாளி இறந்த அன்னைக்கு உங்களை கண்ணை சீக்கிரமே வீட்டுக்கு போக சொன்னான்ல அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாங்க. அந்த மாதிரி சீக்கிரம் கிளம்ப சொல்லி சொன்ன முதல் தடவை அதுதான் அப்படிங்கிறாங்க. பின்னாடியே நம்ம சிலோன்காரர் வந்து நிப்பார், சமயக்காரம்மாவோட புருஷன். அவர் போட்டிருக்கிற செருப்பு இறந்து போன முதலாளியோட செருப்பு. கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்கிறாப்ல. ஆமாங்கிறான். எதுக்கு தூக்கி போடுவானு நானே யூஸ் பண்ணிக்கிறேங்கிறான். இவர் கையில அந்த கயிறை எடுத்து வந்திருப்பாரு. பாடி தொங்கும் போது பாடியை நீங்க கீழே இறக்குனீங்கல்ல, முடிச்சு அவுத்து பாடியை கீழே இறக்குனீங்களா இல்ல கயிறை அறுத்து கீழே இறக்குனீங்களா, அவுத்தீங்களா அறுத்தீங்களான்னு கேட்கிறார். அவர் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு கத்தி எடுத்துட்டு வந்து கயத்தை அறுத்து தான் கீழே இறக்கி விட்டாப்ல, நான் பார்த்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறாரு சிலோன்காரர். இங்க நம்ம கண்ணனை இப்ப விசாரிக்கிறாங்க. அறுத்தா எடுத்தீங்கன்னு கேட்க சத்தியமா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல, ஆனா இறக்குறது நான் தாங்கிறாப்ல. டேபிள ஓங்கி தட்டி உண்மையை சொல்றான்னு ஒரு போலீஸ்காரர் விரட்டுவாரு. அட போங்க சார், அவன்
பேசிட்டு இருக்கும்போது எச்சி மூஞ்சில பட்டிருக்கோம், வெறும் எச்சி, இதுக்கெல்லாமா பயப்படுவேன் அப்படின்னு சொன்னதும் சட்டையை பிடிச்சி தூக்கி பொலின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. சார் அடிக்காதீங்க, மேபி நானே கூட அறுத்துருக்கலாம், குழப்பத்துல நான் சொல்லியிருக்கலாங்கிறான். சரி அறுத்தது நீதான்னா எப்படி அறுத்த? நீ அறுத்திருந்தேன்னா சீலிங்ல மீதி கயிறு தொங்கணும்ல, ஆனா அந்த மாதிரி எதுவும் தொங்கலையே அப்படின்னு கேட்கிறார். கண்ணனால பதில் சொல்ல முடியல. விசாரிச்சுட்டு கிளம்பும் போது கண்ணை முண்டாட்டி ஓடியாந்து அன்னைக்கு ராத்திரி கல்லு கடைக்கு வெளியில ஒரு மொட்டையடைச்ச ஒத்தவனை பார்த்ததா சொல்றா. அப்புறம் வேற ஒரு விஷயம் கேட்கணுங்கிற. நம்மால வலிஞ்சுக்கிட்டே கேளு மாங்கிறான். எனக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் கிடைக்குமான்னு கேட்கறா. கடன் வேணுமா? 2 நாள்ல திருப்பி கொடுத்துடலாம். இப்ப இது மாச கடைசி, நான் லஞ்சம் வாங்குற போலீஸ் கிடையாது. ஆமா அந்த மொட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு அடுத்து கேட்க எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா காசு கேட்டு கொடுக்கல, அதனால ஞாபகம் இல்லைன்னு கிளம்புறா. இதெல்லாம் நம்ம சிலோன்காரங்கிட்ட இருந்து பாக்குறா. அவ தெரியாது அப்படின்ட்டு போறா. இங்க பாரு, உண்மையை தெரிஞ்சது சொல்லனாலும் சட்டப்படி குற்றம், அதுக்கு உன்னை பிடிச்சி உள்ள தள்ள முடியும்னு மிரட்டி பாக்குறாரு. வேணும்னா பிடிச்சி உள்ள போடுங்க, ஆனா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, சல்லி பைசா இல்ல, கேட்டா போலீஸா அப்படின்ட்டு போறா. இங்க பார்த்தா ஒரு போலீஸ் அடிச்சு கூட விசாரிச்சு பார்த்துட்டார். வயலன்ஸ் வேண்டாம், அப்படி விசாரிக்க வேண்டாங்கிறாரு மேல இருந்து நம்ம ஹீரோ. என்ன மாதிரி ஏலபால கிடைச்சா இப்படித்தான் அடிப்பீங்க மிதிப்பீங்க எனக்கு தெரியும்னு அழுதுட்டு இருக்கிறார். எப்படி கொலை பண்ண இதான் கேள்வி. எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்றாரு. நம்மால தாங்கிக்கிட்டே ஏதோ சொல்ல வர்றான். கமான் சொல்லு 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 அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க போலீஸ்காரங்க எல்லாம், நம்ம ஹீரோ உட்பட. நீ ஜெயிலுக்கு போனா கூட உனக்கு பார்க்க வரும்போதெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு வர நான் கூட சொல்லி பார்த்துட்டாரு. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அத்தனை பேரும். சரி ஏதோ சொல்ல வரானே, என்னடா சொல்ல வரான்னு பார்த்தா நான் ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். அத்தனை போலீஸுக்கு அல்வா கொடுத்தாப்புல ஆயிப்போச்சு. சுகர் இருக்கா? டென்ஷன்ல தம் போட ஆரம்பிச்சிட்டாப்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்லுக்கடை பக்கத்துல ஒரு டெட் பாடி கிடைச்சதான். தண்ணிக்குள்ள விழுந்து ஒருத்தன் இறந்து போயிட்டானா. அதுக்கு இதுக்கு கூட சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுங்கிறாப்ல. இதுக்கு முன்னாடி இங்க கல்லுக்கடை நடத்திக்கிட்டு இருந்தவர் வேற ஒருத்தர். இந்த ஏரியால மொத்தம் 2 கல்லுக்கடை இருக்கு போல. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஆளுக்கு ஒரு கடையா எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தவனோட கடையத்தான் நம்ம முதலாளி ஏலத்துல எடுத்து இவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஏலத்துல பறிபோன அந்த கடைக்கு முன்னாடி வந்து நின்னு வாடா ஒரு கை பார்க்கலாம்டா வாடான்னு ஓவரா அலும்பு கொடுத்துட்டு இருப்பாப்ல. பின்னாடி இருந்து வந்து வந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு மூக்க உடைச்சிட்டாப்ல. ஏன்டா வந்தோன்னு வருத்தப்பட ரேஞ்சுக்கு அவங்க 3 பேரையும் புரட்டி எடுத்துட்டார். கதவுக்கு நடுவுல தலைய போட்டு இடி இடிச்சு தள்ளி இருப்பார். அப்புறம் சமயக்கட்டுல இருந்த மசாலாவை எடுத்துட்டு வந்து பின்னாடி ஃபுல்லா நல்லா அப்பி விட்டான். எரியுது எரியுது எரியுதுன்னு கத்திட்டு இருந்திருப்பாப்ல. இதான் நடந்ததுன்னு நம்மால. சரி ஏன் இது ஒரு கம்ப்ளைண்டா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல அப்படின்னு கேட்க, உங்க இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்கிற டிஎஸ்பி அவங்க 2 பேருமே என் முதலாளிக்கு நல்ல பழக்கம் கனெக்ஷன் இருக்கு, அதனால கம்ப்ளைண்ட் ஆகல அப்படிங்கிறாப்ல. அந்த பழைய முதலாளி இறந்தே போயிட்டார் போல. அவர் தான் தண்ணிக்குள்ள அந்த டெட் பாடி கிடைச்சிருக்கும் போல. அதை பண்ணதும் இறந்து போன இந்த முதலாளி தான்ட்டு மிலிட்டரிக்காரர் கூட அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபைலை பார்த்ததுல இருந்து அவருக்கு ஒரே குழப்பமா இருக்குது. கிருகிருன்னு வருது அவருக்கு தலை. ஒரு பிளாஷ்பேக் வேற தொடர்ந்து இவரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆளு பைத்தியம் மாதிரி தான் ஏதோ பிஹேவ் பண்றார். திடீர்னு படியில விறுவிறுன்னு மேல ஏறுவார். போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில தெரிச்சு ஓடுறாப்ல. காம்பவுண்ட் எல்லாம் எகிரி குதிச்சு ஓடுறாப்ல. இப்போ நம்ம ஹீரோவோட சந்தேகம் கண்ணங்கிட்ட இருந்து அந்த மிலிட்டரிக்காரர் பக்கம் திரும்புது. மிலிட்டரிக்காரன் தான் கொலகாரங்கிறாப்ல. அன்னைக்கு அந்த கார்டு கேம் விளையாடுற அந்த கேமை அரேஞ்ச் பண்ணது யாரு, விளையாட கூப்பிட்டது யாருன்னு கேட்டா மிலிட்டரிக்காரர் தான் போல. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கே அந்த ஸ்கூல் மாஸ்டர் போட்டு நல்லா திட்டிருப்பாப்ல மிலிட்டரிக்காரர். எனக்கு ஒன்னும் புரியல, அவர் ஏன் கொலை பண்ணணும்னு கேட்கிறாரு நம்ம கண்ணன். என்கிட்ட இருக்கிற இந்த ஃபைல் எல்லாம் உன் முதலாளி வாங்கின அந்த இடம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் அப்படின்னு காட்டுறாரு. நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு அந்த முதலாளி இறந்து போனவர். அவர் வாங்கின பல இடங்களுக்கு புரோக்கர் வேலை பார்த்தது நம்ம மிலிட்டரிக்காரர் தான் போல தெரியுது. புரோக்கர் காசாவே முதலாளி நிறைய பணம் கொடுக்க வேண்டி இருக்குது நம்ம மிலிட்டரிக்காரருக்கு. சீட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது மிலிட்டரிக்காரருக்கு கால் வரும். தான் பொண்டாட்டிய கூட சீரியல் பைத்தியம்னு திட்டிருப்பாப்ல. நான் ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டேன் போன வெயிடின்னு சொல்லியிருப்பாப்ல. அதை சொல்றாரு நம்ம ஹீரோ. அடிக்கடி கல்லு கடைக்கு மிலிட்டரிக்காரர் ஏன் வருவாருன்னா மேஜிக் கத்துக்கிறது தான் வருவாப்ல அப்படின்னு சொல்லி வர்றாரு. ஆனா அவரோட நோக்கம் இந்த முதலாளியா போட்டு தள்ளுறது தானா. அதுக்கு கூட ஒருத்தன் உதவியும் பண்ணியிருக்கணுங்கிறாப்ல. அப்படி உதவி பண்ண வந்தவன் தான் கல்லு கடைக்கு வெளியில கண்ணை மொண்டாட்டி பார்த்தா அந்த மொட்டையான ஆளா இருப்பான் போல தெரியுது. இதெல்லாம் அவர் எடுத்து சொல்றாரு. மழை பெய்யறதுக்கு முன்னாடியே அந்த மொட்டை யாருக்கும் தெரியாம கடைக்குள்ள வந்திருக்கணும். அதனாலதான் சேரு தடை எதுவுமே வெளியில இல்ல. யாருக்கும் தெரியாம அந்த மொட்டையனை உள்ள கூட்டு வந்தது மிலிட்டரிக்காரர் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு நம்ம ஹீரோ. நீங்க சீட்டு விளையாடும் போது உங்க எல்லாரையுமே கூரை மேல இருந்து அவன் கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கணுங்கிறாப்ல. மிலிட்டரிக்காரன் கொடுத்த கயிறை வச்சுதான் மேல உட்காந்துட்டு இருந்த அந்த மொட்டை அப்படியே சுருக்கு போட்டு தூண்டில் போட்டு மீனை தூக்குறாப்ல. சுருக்கு போட்டு பாசா தூக்கி இருக்கணும்னு சொல்ல எப்படி நடந்திருக்கும் நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கணும். அதை வச்சுதான் கதவை திறந்து மொட்டையா வெளியில போயிருக்கணும். போகும்போது சாவி அங்க வச்சுட்டு போயிருந்திருக்கணும். அதுக்கு பிறகு கதவு பூட்டித்தான் இருக்குன்னு செக் பண்ண வந்த நம்ம மிலிட்டரிக்காரரு உள்ள கூடி அந்த டூப்ளிகேட் சாவி போட்டு கதவை மூடிட்டு கதவு மூடி
இப்படிதான் இருந்தது, உள்ள இருக்கிற நம்மள ஒருத்தன் கொலகாரன்னு நாடகம் ஆடி இருக்கணுங்கிறாப்ல. இதை கேட்ட மத்த போலீஸ்காரங்க எல்லாம் ஆடி போறாங்க. அப்புறம் ஷாப்ல அடிதடியை ஏற்பாடு பண்ணி உங்களை சண்டை போட விட்டு ஆதாரங்களையும் அழிச்சிருக்கணும்னு எடுத்து சொல்றாரு. ஆனா இப்ப என்னால எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியுதுங்கிறாப்ல. இப்ப சம்பவத்துக்கு மறுபடியும் போறோம் பிளாஷ்பேக். ஏதோ ஒரு அழுக்கு துணியை போத்தி வச்சிருப்பாங்க பாடிய. அதுக்கு பதிலா வேற துணி போடலாமான்னு ஸ்கூல் மாஸ்டர் கேட்க, அதெல்லாம் தொடாதீங்க, நம்ம இறக்கி வச்சதே பெரிய விஷயம், போலீஸ் வந்து பாத்துக்கிட்டோன்னு வேணான்னு சொன்னது நம்ம மிலிட்டரிக்காரர் தான். அங்க காக்கி சட்டை போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் பேரு தோட்டாவான், தோட்டா பிஜுவான். அவர் இந்த பழியை ஏத்துக்க சொல்லி அங்க சின்ன பசங்க ஏத்தி விடுறானுங்க. ஏன்னா அவங்க மேல எல்லாம் நிறைய கேஸ் இருக்கு, உன் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் சும்மா சில்லற கேஸ், இந்த பெரிய கேஸ் நீ உன் பேர்ல ஏத்துக்கிட்டேன்னா அப்புறம் நாளை பின்ன ஜெயிலுக்கு போய் திரும்ப வந்த பிறகு இருக்கிற எல்லா கல்லு கடையிலையும் வந்து ஓசியானி கல்லு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓவரா வெறுப்பேத்தி விட்டுருப்பான் அந்த பையன். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல காண்டான நம்ம தோட்டா ஓட்டனவனோட சட்டையை பிடிச்சிடுறாரு. ரெண்டு பக்கமும் சண்டை ஆகி போச்சு. மாஸ்டர் தான் சண்டை போடாதீங்கன்னு போய் நிப்பாட்டி இருப்பாப்ல. சமரசம் பேச வந்த ஸ்கூல் மாஸ்டரையே அந்த பொடியன் தப்பா பேச போலீர்னு பதிலுக்கு ஒரு அடி போட்டாரு. பதிலுக்கு அவன் வந்து மாஸ்டர் ஒரு அரை. மீதி ஆட்கள் சண்டை போட்டு பாடி மேல விழுந்து உருண்டு புரண்டு பெரிய சண்டையாகி போயிருக்கும். எல்லாரையும் நம்ம மிலிட்டரிக்காரர் பிரிச்சு விடத்தான் பார்த்தார். ஆனா சண்டை பெருசாயிருச்சு. அப்போ ஒரு பாட்டில் சுவத்துல அடிச்சு உடையும். யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம கொலகாரங்கிறேன், நம்ம குடியாரன் தான். அவன் தான் பாட்டில் அடிச்சு உடைச்சிருப்பான். செத்து போய் பணமா கிடக்குற பாபு அண்ணனோட பாடி மேல கை வச்ச எவனையும் நான் விட மாட்டேன்னு அவன் பாட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் சண்டை பெருசாயிருச்சு. மிலிட்டரிக்காரர் அந்த பயல அலாக்கா தூக்கி கொண்டு வந்து டேபிள் மேல உட்கார வைக்கிறார். இங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணாடி ஒரு பாட்டில் வந்து தலை பின்னாடி அடிக்கும், தோட்டாவோட தலைக்கு பின்னாடி. அடிச்சது யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு பெரியவர் அடிச்சு விட்டாப்ல. அப்படியே மயங்கி தோட்டா விழுந்துரும். போலீஸ் வரதுக்குள்ள இவ்வளவு மேட்டர் நடந்து போச்சு. அப்புறம் எல்லா பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்காதபடி மறுபடியும் எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல வச்சு கூட்டி பெருக்கி, போலீஸ் வந்து இதெல்லாம் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு வேக வேகமா கிளீன் பண்ணிருப்பாங்க. இதை பண்ணது அவங்க தான் போல. நம்ம ஹீரோ கூட இந்த இடத்துக்கு முதல் வரும்போது கூட்டி பெருக்கி இருக்கிறாங்க சொல்லியிருப்பார்ல, இப்படிதான் அந்த மாதிரி கூட்டி பெருக்கி நடந்திருக்கும் போல தெரியுது. அப்புறம் இந்த பக்கம் ஒரு சிசிடிவி கேமரா ரோட்டுக்கு மேல மாட்டி இருக்கும். அதோட ஃபுட்டேஜ் வேணும்னு நம்ம ஹீரோ கேட்டிருக்கிறார். கண்ணை மொண்டாட்டி எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருப்பா. எதுக்க பார்த்தா கண்ணை வரான். ஊருக்காரங்க ரெண்டு பேரும் அதே சமயம் அங்கிட்டு கிராஸ் ஆறாங்க. ஒரு ஆம்பளை இல்லைன்னா பொம்பளையால வள முடியாதுங்கிறாப்ல ஏதோ பாட்டு பாடிட்டே நக்கல் பண்ணிட்டு போறாரு புருஷன். கண்ணை போலீஸோட சந்தேகத்துல இருக்கிற கண்ணனும் சரி, இல்ல இந்த மிலிட்டரிக்காரரும் சரி, அவங்க ரெண்டு பேரோட மொபைல்ல இருந்து யாருக்கெல்லாம் கால் போயிருக்கு, எங்க இருந்தெல்லாம் கால் வந்திருக்குன்னு அந்த டேட்டாவை எடுத்து இன்ஸ்பெக்டரை செக் பண்ண சொல்லியிருப்பார் போல தெரியுது. ஆனாலுமே சந்தேகப்படக்கூடிய அளவுல எந்த லீடும் அதுல இருந்து கிடைக்கல. இன்னொரு தடவை செக் பண்ணுங்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனா இன்ஸ்பெக்டரோ என்ன தம்பி புட்டுக்குச்சா அப்படின்னு கேட்கிறார். ஏட்டமா கூட அதை பார்த்து சிரிக்குது பாருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கண்டிப்பா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறாரு நம்ம ஹீரோ. போன்ல பேசாம நேர்லயே பேசி டீல் பண்ணிருக்கணும், கம்யூனிகேட் பண்ணிருக்கணும். அவ்வளவு விவரமா இருக்கிற மிலிட்டரிக்காரன் வாங்க போய் செக் பண்ணி பாப்போம்னு கூப்பிடுறாப்ல. இன்ஸ்பெக்டரும் சரின்னு ஃபுட்டேஜை பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா கடையில இருந்து இந்த பக்கமா ஊர் பக்கமா பார்த்தாப்ல மிலிட்டரிக்காரர் தனியால பைக் ஓட்டிட்டு போறாப்ல இருக்குது. அப்போ ஒருவேளை கல்லு கடைக்கு போய் கொலகாரனை இறக்கி விட்டுட்டு மிலிட்டரிக்காரர் வந்திருக்கணும், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போங்க அப்படிங்கிற கல்லு கடைக்கு போகும்போது கொலகாரனோட அவர் போயிருக்கணும்னு இவர் கணிப்பு எதிர்பார்க்கிறார். பார்த்தா கல்லு கடைக்கு போகும்போதும் தனியா தான் போயிருக்கிறாப்ல நம்ம மிலிட்டரிக்காரர். புட்டுக்குச்சா இன்ஸ்பெக்டருக்கோ கோவம், ஹீரோக்கோ அவமானம். 10 நாள் டைம் கேட்ட 7 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒன்னால புடுங்க முடியல. சந்தேகத்துக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து நொங்குன்னு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா இந்நேரம் உண்மை வந்திருக்கும். கேட்டா சயின்டிபிக் விசாரணையான்னு கழுவி ஊத்துற திட்டு போயிட்டாப்ல. ஹீரோக்கு ஒரே அவமானமா போச்சு. கல்லு கடைக்கு முன்னாடி வண்டியை போட்டு கேச பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்போ கண்ணை மொண்டாட்டி வந்து சரியா தூங்கலையோ அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு சும்மா மொட்டை கிட்டனே ஏத்தி விட்டு 5000 ரூபாய் பணம் வாங்குறதுக்காக போய் சொன்னு கேட்க, சச்சா கேஸ் முடிகிற வரைக்கும் பக்கத்துல ஒரு தனி வீடு எடுத்து வாடகை எடுக்கணும்னு நினைச்சேன், அங்க தங்கணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணம் வேணும்னு கேட்டேன். நான் ஒன்னும் போய் சொல்லன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறா கோவமா. இல்ல அப்ப என்கிட்ட உண்மையிலேயே காசு இல்ல, இப்ப காசு இருக்குன்னு பர்சோட ஓடியாரு நம்ம ஹீரோ. சாரிங்கிறாப்ல. இதையெல்லாம் பைனாகுலர் வழியா புருஷன் கண்ணன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். ராஸ்கல் பொறிக்கிட்டு நம்ம ஹீரோவை திட்டுறான். நம்ம முண்டாட்டி அவன் கரெக்ட் பண்ண பாக்குறதா அவன் நினைச்சிட்டான் போல தெரியுது. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம சிலோனு, அதான் ஜமயக்காரன் புருஷன், அவ வீட்டுல கூரையில இருந்து அவ ஒரு பைனாகுலர் வழியா இவங்க பேசிக்கிறத வாட்ச் பண்றத இவர் வாட்ச் பண்றாரு. நீயும் ஏன்டா என் மொண்டாட்டிய பைனாகுலர் வழியா பாக்குறேன்னு பாக்குறான். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பார்த்த விஷயத்த முழுமையா சொல்லாம விட்டுவிட்டேன், இப்ப சொல்றேன்னா அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோ சாரி கேட்டார்ல, அதனால மழை பெய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மொட்டை கல்லுக்கு அந்த கல்லு கடைக்கு வெளியில நிப்பான். கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம மிலிட்டரிக்காரர் பைக்ல அங்க வந்து அவன் கூட பேச ஆரம்பிக்கிறார். ஏதோ சொல்லிட்டு கிளம்புனதும் மொட்டையும் கல்லு கடையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதைத்தான் பார்த்ததா எடுத்து சொல்லிட்டு போறா. அடுத்து பார்த்தா மிலிட்டரிக்காரரை கூட்டு விட்டு
கொடுக்குறா நம்ம கண்ணன். இது இன்னும் பழைய கதை. அந்த பழைய முதலாளி ஒருத்தவர் தண்ணியில மூழ்கி இறந்து போனார்ல, அதுக்கு அடுத்த சில நாட்களுக்கு பிறகு மிலிட்டரிக்காரரும் நம்ம கண்ணனும் சந்திச்சுப்பாங்க. மிலிட்டரிக்காரர் எதையும் பார்க்காமயே நம்ம முதலாளி தான் பழைய முதலாளிய கொன்னு இருக்கணும்னு சொல்லியிருப்பார். அது உண்மை, நானே கண்ணால பார்த்தேன்னு நம்ம கண்ணன் பேசியிருப்பான். அதைத்தான் இப்ப நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. தண்ணிக்குள்ள பழைய முதலாளிய மூழ்கடிச்சு கொன்னது புது முதலாளி. அதே சமயம் நம்ம ஹீரோ அதை பார்த்திருப்பார். உடனே நிக்க சொல்லிட்டு முதலாளி வந்து என்ன ஏதுன்னு விசாரிப்பார். தவளைய புடிச்சிட்டு போறான் போல சாப்பிடுறதுக்கு. தவளைய பிடிக்கிறது சட்ட விரோதம்னு உனக்கு தெரியாதா? உள்ள பிடிச்சிருவாங்க, பிடிச்சு போட்டுருவாங்க, சட்டப்படி அது குத்தம். சரி பரவாயில்ல, இதை பத்தி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சொன்னாதான பிரச்சனையாகும், என்ன புரியுதா அப்படிங்கிறார். அவன் வீட்டுக்கு போகணுங்கிறான். ஒரு தும்மலுக்கு பயந்து போய் திரும்பி பாப்பாரு நம்ம கண்ணை. இதை நான் பார்த்தேன்னு கொஞ்சம் லேட்டா தான் மிலிட்டரிக்காரர்கிட்ட கண்ணை எடுத்து சொல்லியிருப்பான். உடனே கழுத்தை பிடிக்கிறாப்ல கண்ணனோட கழுத்தை. இந்த உண்மையை ஏன்டா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லலன்னு சொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன், ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். மறுபடியும் பிளாஷ்பேக். கல்லுக்கடைக்கு வந்துட்டு போகும்போது இதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது ஜன்னல் வழியா முதலாளி கவனிப்பாரு. உடனே மீன் பிடிக்கிறத பத்தின்னு பேச மாத்திருப்பான். அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா ஜன்னல் வழியா பார்த்து நம்ம முதலாளி நம்ம 2 பேரையுமே கொண்டு போட்டிருப்பாப்ல, அதனால தான் டாபிக்கை மாத்தி விட்டேங்கிறாப்ல. அவனை நம்மளால எதிர்க்க முடியுமா, அதான் பயந்துட்டேங்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம கல்லுக்கடை பிசினஸ் சம்பந்தமா நிறைய ஷேடியான விஷயங்கள் நடந்திருக்குது. இது எல்லாம் இந்த கேஸை விசாரிக்கிற எஸ்ஐக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். புது முதலாளியோட தூக்குக்கும் பழைய முதலாளியோட அந்த தண்ணியில நடந்த சாவுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு மிலிட்டரிக்காரர் யோசிக்கிறார். இப்ப நடப்புல நடக்கிற மேட்டர் தான் போலங்க. அப்ப இவங்க 2 பேர் பேசிக்கிறது அவருக்கே குழப்பமா இருக்குது, தலை சுத்துது, மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாப்ல. அப்புறம் இன்னும் இருக்குங்கிறான் நம்ம கண்ணன். இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ வேற யாரும் இல்ல, அன்னைக்கு தண்ணியில கொலை செய்யப்பட்ட பழைய முதலாளியோடைய பையன் அப்படின்னு சொன்னதும் மிலிட்டரிக்காரர் ஆடி போறார். கூடவே நமக்குமே இது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் தான். இதை எப்படி இவன் கெஸ் பண்ணான்னா, பழைய முதலாளியோட கையில 6 விரல் இருக்கும், நம்ம ஹீரோவோட கையிலயும் 6 விரல் இருக்கும். ஊரு திரிஷூரான்னு ஊடல விசாரிக்கும் போது கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான் நம்ம கண்ணன். சோ ஊரு ஒத்து போது, விரல் ஒத்து போது, மேபி பையனா இருக்கணும்னு கெஸ் பண்ணிருக்கான். கரெக்டா ஆயிப்போச்சு போல தெரியுது. தன் அப்பாவோட சாவுக்கு காரணமான கண்ணனோட சாவை இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது பழைய முதலாளியுடைய பையன் தான், நம்ம ஹீரோ தான். அவரோட யூனிஃபார்ம்ல சந்தோஷ் சி ஜேன்னு எழுதியிருக்கும். இறந்து போன பழைய முதலாளியோடைய பேரு சக்கோட்டில் ஜாய், அதான் அந்த சி ஜே. அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் கிட்டையுமே எங்க அப்பாவோட பழைய கேஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது, 2 கேஸையும் நான் விசாரிக்கிறேன்னு பர்மிஷனும் வாங்கியிருப்பான். அன்னைக்கு ராத்திரி தண்ணிக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு நீ யாரோட பினாமிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னோ, எப்படி பல கடைகளை நீ உனக்கு சொந்தமாக்கிக்கிறேங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னோ பழைய முதலாளி புது முதலாளி கிட்ட சொல்லியிருப்பார். இதனால காண்டான புது முதலாளி வேகமா அடிக்கிறதுக்கு ஓடியாருவான். கிடைச்ச கல்லெல்லாம் பழைய முதலாளி விட்டு எறிவாரு. ஒண்ணு கூட அவன் மேல பட்டிருக்காது. வந்து ஓங்கி ஒரு எத்துனதுல தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டாரு பழைய முதலாளி, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா. இதே ஊருக்கு ரெக்கமெண்டேஷன் பேர்ல தான் நம்ம ஹீரோ போஸ்டிங்கே வந்திருப்பாப்ல. இவங்க இப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா, தன் அப்பாவோட சாவுக்கு காரணமானவன நம்ம ஹீரோவே தூக்குல தொங்க விட்டுட்டு சும்மா கேஸ விசாரிக்கிறேன்னு ஏமாத்துறாப்லையோ அப்படின்னு நம்ம ஹீரோவையே இவங்க சந்தேகப்படுறானுங்க. எப்படி அவன் கொலை பண்ணாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சானோ, இல்லைன்னா நம்ம மேல பழிய போட்டு கேஸ முடிக்க பாப்பான் அவன்னு இவங்க பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. போலீஸ் வண்டியை இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க வந்திருக்கிறது கண்ணனோட பொண்டாட்டியை பார்க்கத்தான். நிறைய போட்டோஸ் லிஸ்ட் கொடுத்து, அன்னைக்கு நீங்க பார்த்த மொட்டை இந்த போட்டோஸ்ல எதுலயாவது இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு கொடுக்குறாரு. அந்த மொட்டையை தவிர என்ன தவிர, அந்த மொட்டையை பத்தி என்ன தவிர வேற யார்ட்டையாவது சொல்லியிருக்கீங்களான்னு கேட்க, சமயக்காரி கிட்ட சொல்லி இருக்கிறதா இவ சொல்லியிருப்பா. பணியாரெல்லாம் கொடுக்குறாப்ல. வேணாங்குது அந்த பொண்ணு. எதுக்கு நீ சாக்கரையா இருமா, மொட்டை இங்கதான் எங்கேயாவது பதுங்கி இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா மயங்கி விழுந்துருச்சு. தூக்கலான்னு பார்த்தா தூக்க முடியல, வெயிட்டா இருக்கு அந்த அம்மா. உடனே காலை பிடிச்சு நல்லா சூடேத்துறாப்ல அழுத்தி தேய்க்கிறாரு. மயக்கம் லைட்டா தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இருக்கும்போது இடுப்பு பாக்குறாரு. அதை அந்த அம்மா பார்த்துட்டு லைட்டா முறைக்கும். உடனே தண்ணி எடுத்துட்டு வரேன்னு உள்ள போயிட்டாப்ல. தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு கேட்க, சிம்பதி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், தலைவலிக்கு நான் ஆல்ரெடி மாத்திரை போட்டுட்டேன் அப்படிங்கிறாவ. அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு விசாரிக்க, புல்லு வெட்ட போனா ஒரு நாளைக்கு 800 ரூபாய் கிடைக்குமா. இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஒரு பொண்ணு சந்தோஷமா வாழணும்னா ஒரு ஆணோட துணை தேவையில்லைன்னு சொல்லும் போது தண்ணி குடிச்சிருந்த நம்ம பைய குபீர்னு சிரிச்சிடறான். மேபி பசி மயக்கமா இருக்கலாம், பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோமான்னு கேட்க வேண்டாங்கிறா. ஏன்னா இவங்க அப்பன் பிரியாணில எலி விஷத்தை கலந்து கொடுத்து கொல்ல பார்த்தேன் இல்லையா, தப்பிச்சு ஓடியாந்துருப்பா. அதனால வேண்டாங்கிற பிரியாணியும். என்னோட குழந்தை பருவமும் ஒன்ன மாதிரி தான், அதனாலதான் உங்க கூட என்னால ஈஸியா கனெக்ட் ஆக முடியுது போலங்கிறாப்ல. அப்புறம் தான் இப்பவும் ஒரு கன்னி பையனும் காதல்ல ஆர்வம் இருக்குன்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். அவளோட போனை வாங்கி தான் நம்பரை போட்டு என் நம்பருக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலான்னு கொடுப்பாப்ல. போனை வாங்கிட்டு ரொம்ப கீழ்த்தரமான ஆள் மாதிரி தெரியுதுன்னு அவ உள்ள போய் கதவை சாத்திட்டா. மூஞ்சி அப்படியே மாறி போச்சு. அப்புறம் தான் ஜீப்புக்குள்ள போய் ஆரன்லயே நங்குன்னு முட்டிக்கிறான். இங்க இவங்க 2 பேரும் கல்லுக்கடை பக்கம் வந்து ஹீரோ தான் கொலை பண்ணிருக்கணுங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு செக் பண்றாங்க. சிகரெட்டு துண்டு அங்க கிடக்கும் சோளத்தட்டைக்கு மத்தியில. கல்லுக்கடையே வேவு பாக்குறாப்ல ஒரு இடத்துல இப்படி ஒரு சிகரெட். இதை நம்ம ஏரியால குடிக்கிறது ஒரே ஒரு ஆள் தாங்கிறாரு
வராரு மிலிட்டரிக்காரர். யாரு? நம்ம ஹீரோ தான். சிகரெட்டு துண்டு விழுந்த இடத்துல இருந்து கல்லுக்கடையை பார்த்தா கரெக்டா கல்லாப்பெட்டியில முதலாளி உட்காந்துட்டு இருக்கிறத கரெக்டா பார்க்க முடியும் போல. இல்லனா அந்த தோட்டாங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்கிறார்ல, முதலாளி கிட்ட நல்லா அடி வாங்கினவர், அவர் கூட கதவை திறந்து விட்டு தன் அடியாட்கள் மூலமா முதலாளியா கொலை பண்ணிருக்கலாம். அதை நம்ம ஹீரோ பார்த்து இருக்கலாம். எதுக்கும் அதே மாதிரி ஒரு கயரை வாங்கிட்டு வந்து நாம செக் பண்ணி பாத்துடலாங்கிறாங்க. என்னத்தை செக் பண்ண போறாங்களோ தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கண்ணை மொண்டாட்டிக்கு மெரண்டாவுக்கு கால் பண்ணா கால் அந்த அம்மா கட் பண்ணி விடுது. நமக்கு பொண்ணு முக்கியம் இல்ல, கரியர் தான் முக்கியம்னு சொல்லி பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. நாளைக்கு கேஸ முடிக்க வேண்டிய 10வது நாள், முடிச்சே ஆகணுங்கிற அந்த டென்ஷன் பிரஷர் சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குழந்தை கிட்ட ஒருத்தன் தப்பா நினைக்கிறான்னு ஏதோ சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஊனமா இருந்தா விட்டுருவோமா அப்படின்னு ஒரு சத்தம். இவன் ஏற்கனவே டென்ஷனா இருந்தானா அந்த கோவத்தை காட்டுறமேனு விறுவிறுன்னு உள்ள வருவார். கால் ஊனமா ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாப்ல. அவர் உட்காந்துட்டு இருக்கிற அந்த சேரையே தூக்கி போட்டு கீழே விழ வச்சு அடிக்கடின்னு அடிக்க போக, அதை சில போலீஸ்காரங்க தடுக்க போக, அவங்கள பிடிச்சி தள்ளி விட, மாப்பு போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சோப்பு தண்ணி இருக்கும்ல, அந்த பக்கெட் மேலேயே ஒரு போலீஸ்காரர் பொத்துன்னு வந்து விழுவார். சோப்பு தண்ணி ஃபுல்லா அப்படியே தரையில டைல்ல ஃபுல்லா ஊத்திக்கிச்சு. இன்ஸ்பெக்டர் என்னன்னு கேட்க வர இன்ஸ்பெக்டரை பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். அவரும் சோப்பு தண்ணில விழுந்துருவார். நம்ம ஹீரோவும் சோப்பு தண்ணில விழுந்துருவார். கிட்டத்தட்ட எல்லா பேருமே சோப்பு தண்ணில வலிக்கி விழுகிறாங்க. அப்பயும் அடங்காம அவனை தூக்கி ஒரு அடி போட்டு விட்டுட்டு, இன்னும் ஒரு வார்த்தை பேசின வாயை பேத்து விடுவேன்னு மிரட்டுறான். அடிச்ச அடியை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் ஒரு செகண்ட் பயந்து போயிட்டார். இன்னொரு வார்த்தை பேசின வாயை கிழிச்சிருவேன்னு மிரட்டிட்டு போனது இன்ஸ்பெக்டருக்கா என்னன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் பயந்து போயிட்டார். மிரண்டா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. தெரியாம நான் கால் பண்ணிட்டேமா, மிஸ்டு காலை பாத்தியான்னு கேட்க, என் வீட்டுக்கு வெளியில எவனோ தெரியிருக்கான், என்ன கொல்ல உட்காந்துருக்கானோ, எனக்கு பயமா இருக்குது, வாங்கன்னு சத்தம் போடுறா. அவன்கிட்ட ஏதோ வெட்டு கத்தி இருக்குதான், அவன் என்ன கொல்ல போறான்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கா. அதே சமயம் கல்ல விட்டெல்லாம் அடிக்கிறாங்க, கண்ணாடி எல்லாம் உடையுது. டென்ஷன் ஆனா அந்த பொண்ணு பயப்படவும் வாய்ப்பு இருக்குது. பயந்தா மயங்கிடுவா. பயப்படாத நான் வரேன் என்னன்னு நம்ம ஹீரோ பீரோவை கஷ்டப்பட்டு திறந்து துப்பாக்கியை எடுத்துட்டு விறுவிறுன்னு ஓடியாராரு. அதுவும் பாருங்க, பெரும் டவுசரோட பனியனோட இருக்கிறாப்ல. ஜீப் ஏறான்னு ஓடியாந்தா ஜீப் வெளியில இல்ல, பைக் தான் இருக்கும். அந்த பைக் எடுத்துட்டு விருட்டுன்னு வேகமா கிளம்பி வராரு. மாஸ்க் போட்ட ஒருத்தன் தான் சோளத்தட்டைக்கு மத்தியில இருந்து இவளை பயமுறுத்துறான். வீட்டோட சுவத்துல கத்தியால தட்டுறதா எடுத்து சொல்றா. அப்புறம் அருவாளால கத்தியால மரக்கதவை வெட்டி திறக்க முயற்சி பண்றானா. வாஷிங் மிஷினுக்குள்ள, ஃப்ரிட்ஜுக்குள்ள, ஏதாவது ஒண்ணுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இவ ஏல வீட்டுல வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ கிடையாது. கதவுக்கு குறுக்க ஒரு டேபிள தூக்கி போட்டு, நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா, எங்கேயா இருக்கிற அப்படின்னு சத்தம் போடுவா. ஒரு டேனிங்ல இருக்கேன்னுவா. டேனிங்னா எந்த டேனிங்க ஒழுங்கா சொல்லி தொலைடா முட்டா பையலன்னு திட்டுறா. ஒரு உணர்ச்சி வசத்துல வண்டி ஓட்டிட்டு வந்துட்டாப்ல. ஆனா லெஃப்ட் போணுமா ரைட்டு போணுமா எல்லாம் தெரியல. இதோ வரேன்னு வண்டியை ஓட்டிட்டு வராரு. ஜொல்லு விட்டா வட்டம், ஜொல்லு விடுறதுக்கு வேகமா வருவேன், காப்பாத்துறதுக்கு வேகமா வர மாட்டேயான்னு அவ கோவத்துல கத்துறா. கையில ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு நிக்கிறா. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு அந்த பக்கத்துல நம்ம ஆளு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா கத்தி எடுத்து திரும்பி பாக்குறதுக்குள்ள கதவு திறந்திருக்குங்க. ஓடி போய் மறுபடியும் தாழ்பா போட்டு கதவை சாத்திட்டா. அவன் வீட்டுக்குள்ள வந்தா, நீ வெளியில ஓடி போயிரு, நான் பாத்துக்கிறேன்னு வேகமா வந்துட்டு இருக்கிறார் நம்ம ஹீரோ. எங்கெங்கேயோ வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறார். படிக்கட்டு பில்டிங்குள்ளெல்லாம் வண்டியை ஓட்டுறார். பகலா இருந்தா ரூட்டு தெரியுமா, ராத்திரிங்கிறதுனால ரூட்டு சரியா தெரியலையா. வெளியில வேற மேகம் கூடி இடி இடிச்சு மழை பெய்ய இருக்குது. கையில இருந்த டார்ச் லைட் வேற இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிக்குது அந்த பொண்ணுக்கு. விட்டு எரியும். அப்புறம் ஓரளவு தட்டி ரெடி பண்ணியாச்சு. ஆனா அப்பதான் ஒன்ன கவனிக்கிறா. அந்த லைட் வெளிச்சத்துல கால் தடம் ஒண்ணு, ஷூ போட்ட கால் தடம் ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்திருக்குங்கிறத கவனிக்கிறா. அப்போ கொல்ல வந்தவன் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. பயப்படுறா. இந்த பக்கம் நம்ம மிலிட்டரிக்காரரு பைக்கை ஓட்டி போய்கிட்டு இருக்கிறார். திடீர்னு குறுக்கால நம்ம கண்ணன் தான் வந்து விழுகிறான். என்னடாச்சு அப்படின்னு கேட்க, ஒரு ஸ்கூல் பஸ் தன்னை துரத்திட்டு வந்ததாவும் தன்னை கொல்ல பார்த்ததாவும் தப்பிச்சிட்டதாவும் எடுத்து சொல்றான். நீ எங்கடா போயிருந்தேன்னு கேட்டா, நான் கயிறு வாங்க போயிட்டு இருந்ததா மிலிட்டரிக்காரர் சொல்றாரு. ஸ்கூல் பஸ் இடிச்சு நம்ம கண்ணை ஆல்மோஸ்ட் செத்த சாக போன அந்த சீனை இப்ப நமக்கு காட்டுறாங்க. பயங்கர சேசிங். இவனை அடிச்சு தூக்குறதுக்காக வேகமா வந்து ஒரு இடி பள்ளத்துல எகிரி கொடுத்து விழுந்திருப்பான். விழுந்த பள்ளமோ ஒரு 10-15 அடி ஆழம். செத்து போயிருக்கணும். ஆனா சின்ன காயத்தோட எஸ்கேப் ஆயிட்டார். இதையும் நம்ம ஹீரோ தான் பண்ணிருக்கணும்னு மிலிட்டரிக்காரர் சந்தேகப்படுறார். ஏதோ மருந்து போடுறார். எதுக்கு பாதுகாப்புக்காக இந்த கத்தின்னு ஒரு கத்தியை கொடுக்கிறார். யாரு பக்கத்துல வந்தாலும் சொருகிட்டு போயிட்டே இருங்கிறார். இதையெல்லாம் எங்கிட்ட பேசிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ படு வேகமா வண்டி ஓட்டிட்டு வரான். ஒரு வழியா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளிக்கு வந்துட்டான். கதவுல ஓட்ட விழுந்து கிடக்குது. உள்பக்கம் லாக் பண்ணி இருந்திருக்கும். அதை திறந்து அந்த டேபிளை தாண்டி நம்ம ஆளு உள்ள வரான். உள்ள பார்த்தா கையில கத்தியோட கொத்துறதுக்கு அப்படியே வேகமா வரா. குத்துறதுக்கு ஜஸ்ட் மிஸ், இல்லனா இன்ஸ்பெக்டரோட ஜோலியே முடிஞ்சிருக்கும். உனக்கு ஒன்னும் ஆளல, நீ சேஃப் தானே அப்படின்னு விசாரிக்கிறார். என்ன டவுசரோட வந்திருக்கேன்னு கேட்க, திடீர்னு கால் வந்ததுனால அப்படியே கிளம்பி வந்துட்டேன், யூனிஃபார்ம் போறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிறார் நம்ம ஹீரோ. ஏதோ ஒரு மாஸ்க் போட்டு தன்னை தாக்க வந்ததா அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அவ வெட்டினது கதவோட மேல் பக்கத்துல. அப்போ ஒரு 6 அடி உயரமாவது இருக்கணும், உயரமான ஆளா இருக்கணும்னு கணிக்கிறார். ஷூவோட சைஸ் ஒரு 12 இன்ச் இருக்கும். பார்த்ததும் சொல்லிட்டாரு, மிலிட்டரி ஷூவா கூட இருக்கலாம் அப்படின்றார். வரப்புல நடந்து வந்திருக்கிறதுனால இந்த மண்ணு ஓட்டி இருக்குங்கிறாப்ல. அப்புறம் வந்தவன் உடம்புல இருந்து தண்ணி கொட்டி இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல மழை பெஞ்சிட்டு இருந்தது நான் வரும்போது வடக்கு பக்கம். அங்கதான் அந்த மிலிட்டரிக்காரனோட வீடு இருக்குது. அப்ப அவன் தான் வந்து தாக்கி இருக்கணும்னு கணிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் அடிக்கடி ஒரு மாத்திரை போடுவார். அந்த மாத்திரை ஸ்ட்ரிப்பு கூட இங்க விழுந்து கிடக்கும். அதையும் எடுத்து கவனிக்கிறார். ஏன் என்ன கொல்ல வரணும்னு இவ விசாரிப்பா. முதல்ல
முதலாளிய கொன்னதுல மிலிட்டரிக்காரனுக்கு கூட்டா இருந்தவன் தான் அந்த மொட்டை. அவனை பார்த்த ஒரே சாட்சி நீ செத்துட்டா அவனை பிடிக்க முடியாதுல்ல, அதற்கான வேலையாக இருக்கலாங்கிறாரு. பொழுது விடியட்டும், நான் யாருன்னு காட்டுறேங்கிறாரு. இப்போ வரைக்கும் யார் உண்மையான கொலகாரங்களாக இருக்க முடியும்னு என்னால கெஸ் பண்ண முடியல. உங்கள யாராவது இன்னார் தான் கொலகாரனா இருக்க முடியும்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? சும்மா கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் இப்ப பார்த்த வரைக்கும் பெருசா யார் மேலேயும் சந்தேகம் வரல. சும்மா கெஸ் பண்ணி தான் சொல்லணும்னு நீங்க கட்டாயப்படுத்துறீங்கன்னா மேபி நான் ஏன் அந்த பொண்ணே ஒரு கொலகாரியா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு டவுட், ஒரு கெஸ் பண்றேன். சரியா தப்பான்லாம் தெரியாது, பாப்போம். கயிறை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த கயிறை கல்லு கடையில அழகா மாட்டி விட பாக்குறாங்க. கயிறை கட் பண்ண வேண்டாம், முழுசா யூஸ் பண்ணி பாப்போம்னு சொல்லி யூஸ் பண்ணி பாக்குறாங்க. மூட்டையை நல்லா கட்டி பாடி வெயிட்டுக்கு பதிலா மூட்டை ஒரு ஓரமா போட்டு இழுத்து பார்த்தா கயிறெல்லாம் இழுக்க முடியல, மேல ஏறல, பாடி அந்த வெயிட் மேல ஏறல. அப்ப இதுவா இருக்காதுன்னு ஒரு முடிவு பண்ணி வேற ஒரு இடம் மூலமா கயிறை போட்டு இழுத்து பாக்குறாங்க. அந்த பக்கம் இழுக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா மூட்டையை தூக்க முடியல. அப்பதான் ஒன்ன கவனிக்கிறாங்க, மேல இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் கனெக்ட் பண்ணி மரத்துல போடாம அங்க ஒரு கம்பி பட்டை இருக்கு, அதுக்கு மேல போட்டு கயிறை வெளிப்பக்கமா போட்டு பார்த்து இப்ப இழுத்து பார்த்தா இழுக்க முடியுதான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ரொம்ப அழகா இழுக்க முடியுது. மூட்டை லைட்டா 2 அடி மேல ஏறுது, ஆனா அதுக்கு மேல ஏற மாட்டேங்குது. எப்படி என்ன நடந்திருக்கும்னு சிகரெட் அடிச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சிகரெட்டை வீசி எறிவாரு, அது ஒரு மரத்துல தட்டி விழுந்து கிடக்கும். இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு உள்ள தூங்கிடுச்சு. வெளியில கையில துப்பாக்கியோட டவுசரோட நம்ம ஆளு காவகாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். பார்த்தா கல்லுக்கடையில இன்னொரு கொலை விழுந்துட்டதா கால் வருது நம்ம ஹீரோவுக்கு. யார் செத்தான்னு கேட்டா தெரியல, ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. உடனே அங்க இருந்து வேகமா வண்டி ஓட்டிட்டு கல்லுக்கடை கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இங்க பார்த்தா ஊரே ஒண்ணு கூடுது. எதுக்கு பார்த்தா தீ மொத்தமா பத்தி எரியுது, மொத்தமா எரிஞ்சு நாசமாயிடுச்சு. ஊர்க்காரங்க எல்லாம் அந்த தீ அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களும் அங்க வந்தாச்சு. நிறைய பேர் சுத்தி நின்று எதையோ பாக்குறாங்க. எல்லாரையும் விளக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா என்ன பார்த்தாப்ல யாரு கிடக்குறான்லாம் தெரியல. கட் பண்ணி அப்படியே மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். பார்த்தா இப்போ மூட்டை அழகா மேல ஏறி இருக்குது. என்ன டெக்னிக்கை பயன்படுத்தி இப்போ இவங்களால மூட்டையை மேல தூக்க முடிஞ்சதுன்னா ஒரு ஆளு வெளியில இருந்து இழுத்துருக்கணும், ஒரு ஆளு உள்ள இருந்து இழுத்துருக்கணும். அப்பதான் இந்த வெயிட்டை தூக்கவே முடிஞ்சிருக்குன்னு மிலிட்டரிக்கார எடுத்து சொல்றாரு. அப்ப நம்ம கண்ணனோ வெளியில இருந்து இழுத்தது நம்ம ஹீரோவா இருந்தா உள்ள இருந்து இழுத்தது ஹீரோவுக்கு உதவி பண்ற நம்ம தோட்டாக்காரனா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்துல தோட்டாக்காரனும் அந்த பழைய முதலாளி, அதான் நம்ம ஹீரோட அப்பாவும் ஃப்ரெண்டு போல, அவங்க 2 பேர் தான் கொலை பண்ணிருக்கணுங்கிறப்ப நம்ம ஹீரோ நம்ம கண்ணை யோசிக்கிறான். அப்பதான் நம்ம மிலிட்டரிக்காரரோ இங்க பாரு, அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் நீதான் கொலகாரன்னு உன்ன உள்ளத்துல வாய்ப்பே இல்ல, ஏன்னா உண்மையான கொலகாரன் நீ இல்ல. இன்னொரு நீ சொல்லட்டுமா, நீ நினைக்கிற நம்ம ஹீரோவும் உண்மையான கொலகாரம் இல்லங்கிறாரு மிலிட்டரிக்காரர். அப்ப வேற யாரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்க மிலிட்டரிக்காரரோ அது வேற யாரும் இல்ல, உன் பொண்டாட்டி மெரிண்டாதான்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறார். அஜய்யோ, அப்ப நம்ம கெஸ் பண்ணது சரிதானோ? அவதாங்கிறாப்ல ஏன் சொல்றாரு, என்ன ரீசனா இருக்கும் இனிதான் நமக்கு சொல்ல போறாங்க. நீ ஒரு மெஜிஷியன் தானே, எனக்கு அதை கத்து கொடுத்தல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிச்சு பாரு, உனக்கு புரியுங்கிறாப்ல. நம்ம ஹீரோ மேஜிக் பண்ணி காட்டுவார்ல, சேர்ல ஒருத்திய உட்கார வச்சு ஒரு போர்வையை பொத்தி மறைச்சு காட்டுறது, அதுக்கு தன் மனைவியை தான் பயன்படுத்துவார். ஆனா அந்த பொண்ணு உண்மையிலே எங்க ஒளிஞ்சிட்டு இருப்பா, சேரோட பின்பக்கத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருப்பா. வெளியில நம்ம மிலிட்டரிக்காரன் ஒரு சிகரெட்டை தூக்கி போட்டான்ல, அது கீழே காஞ்சு போய் கிடந்த இலை மேல பட்டு லைட்டா தீ பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த வேலையை அந்த பொண்ணு மட்டும் தனியா பண்ணிருக்க வாய்ப்பில்ல, கூடவே எல்லாம் தெரிந்த ஒரு மெஜிஷியன் மாதிரியான ஒரு ஆள் வேணும். ஒன்ன தவிர வேற யார் அவளுக்கு உதவி செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு மிலிட்டரிக்காரர். வெளியில தீ பிடிச்சிருக்கு, அதை அணைக்கணும்னு வெளியில ஓடியாருவான். சும்மா டாபிக்க மாத்தாத, நீ தானே அந்த உண்மையான கொலகாரன், சொல்லு அப்படின்னு விசாரிக்கிற. கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இது ஒரு கண்கட்டி வித்தை. இந்த வித்தையை பயன்படுத்தி நான் எப்படியும் தப்பிச்சிருவேன்னு சொல்லி தான் பொண்டாட்டி கூட அவன் போட்ட அந்த ஸ்கெட்சை நமக்கு இப்ப காட்டுறாங்க. ஒரு மெஜிஷியனோட மிகப்பெரிய சாதனையே யாருமே பார்க்காத புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஸ்கிரிப்டை எழுதி யாரும் தெரிஞ்சுக்காத சமயத்துல அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றது தான். அந்த வகையில பார்த்தா நமக்கு தேவை ஒரு ஸ்கிரிப்ட்ங்கறாப்ல. மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே நம்ம டோட்டலா மாத்தணும் அப்படின்னு நம்ம கண்ணை எடுத்து சொல்ல மிலிட்டரிக்காரரை கண்டுபிடிச்சதை நமக்கு அழகா எடுத்து சொல்றார். அவனோட கழுத்தை புடிச்சுக்கிட்டே எடுத்து சொல்லுவார். அன்னைக்கு கடைக்கு அந்த பொண்ணு வந்திருப்பா. என்ன நடந்துச்சோ தெரியாது, திடீர்னு தெரிச்சு ஓடி இருப்பா. அத கடையில வேலை பார்த்துட்டு இருந்த நம்ம சமயக்காரியோட புருஷங்காரன் அவன் பார்த்திருப்பான். ஊர் பக்கம் புரளி கிளம்பி இருக்கும். தான் பொண்டாட்டி இவன் சந்தேகப்படுறாப்ல நடிப்பான். அவங்க 2 பேரும் சந்தேகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிறாங்கிறாப்ல ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க எழுதுனீங்க, கரெக்டானு கேக்குறாரு மிலிட்டரிக்காரர். நீ எதிர்பார்த்தாப்ல எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும், எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்தன அப்படின்னு சொல்ல எஸ், ஊர்க்காரங்க அத்தனை பேர் அந்த கதையை உண்மைன்னு நம்பினாங்க. ஆனா அது ஒரு கண்கட்டு வித்தை. யாருக்கும் தெரியாம கல்லு கடையில ஒரு லைட்டை போட்டு விட்டுருப்பான், சிவப்பு கலர் லைட் பல்ப். அதை எரிஞ்சதுமே அது சிக்னல், பொண்டாட்டி தயாராகிறா. எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிட்டான். அப்புறம் கல்லுல மாத்திரையை போட்டு குடிக்கிறதுக்கும் டேபிள் மேல எடுத்து வச்சிட்டான். மாத்திரை போட்ட கல்லை சாப்பிட்டுட்டு முதலாளி ஆல்ரெடி மயங்கி போயிருப்பாரு. அப்புறம் மரத்து மேல பச்சை கலர்ல ஒரு ஸ்டாரை கட்டியிருப்பாங்க இல்ல, அந்த ஸ்டார் தான் சிக்னலா, அதை நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டு விடுவேன், நீ உஷாராயிக்கணும்னு சொல்லியிருப்பார். அதையும் பண்றார். ஏற்கனவே மேல அழகா கட்டி வச்சிருந்த அந்த கயிறை கொண்டு வந்து கழுத்துல சுருக்க மாட்டி பச்சை கலர் லைட்டை போட்டு விட்டுருப்பாப்ல. அந்த லைட்டு போட்ட பிறகு இவ அங்க இருந்து மலைக்கான கோட்டை போட்டுட்டு கிளம்பிக்கிட்டு வரா. ஜன்னல் வழியா யாரும் இவளை பாத்திரக்கூடாதுன்றதுக்காக ஜன்னல்ல அந்த ஷேடு கொடுக்குற அந்த ஷீட்டை நம்ம பையன் மாட்டி வச்சிருப்பான். மிலிட்டரிக்காரர் செக் பண்ணி பார்த்தார்ல, அந்த கயிறை வீட்டுக்குள்ள ஒருத்தன் வீட்டுக்கு வெளியில ஒருத்தன் இருந்து இழுத்திருந்தாதான் அவ்வளவு வெயிட்ட மேல தூக்கி இருக்க முடியும்ட்டு. அதே மாதிரிதான் கயிறை போட்டு இழுக்கிறாங்க. இழுக்கிறதுக்கு தயாராறாங்க. கருப்பு கலர்ல
கார்ல இன்னும் பெயிண்ட் அடிச்சு அந்த கயிறு இருக்கிறதே தெரியாத மாதிரி செட் பண்றாங்க. ஒரு குடிகார வெளியில வரும்போது முதலாளி சேர்ல உட்காந்துட்டு இருப்பார். ஏதோ உயிரோட உட்காந்துட்டு இருக்காரு, சுயநனவோட இருக்காரு நினைச்சுக்கிட்டு குடிகார வணக்கம் போட்டுட்டு சேர் எடுக்க வெளியில வந்த அந்த குடிகாரன் தான் வணக்கம் போட்டுட்டு சேர் எடுத்துட்டு உள்ள போயிருப்பான். உள்ள நம்ம கண்ணனும் ஏற்கனவே போய் உட்காந்தாச்சு, சீட்டு விளையாட ஆரம்பிச்சாச்சு. ஒரே ஒரு சேஞ்ச் தான், 2 பேர் சேர்ந்து இழுக்க வேண்டிய அளவுக்கு வெயிட் இருக்கு. வெளியில அந்த பொண்டாட்டி இருக்கிறா, உள்ள இந்த பைய சீட் விளையாண்டுட்டு இருக்கா. அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய வெயிட் அந்த பொண்டாட்டி மட்டும் வெளியில புடிச்சு தூக்கி இருக்க முடியும்? அதையும் தாண்டி வெயிட் தூக்குதுன்னா வெளியில அதை விட வெயிட்டை இழுக்கிற ரேஞ்சுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கணும். என்ன இருந்திருக்க முடியும்னு பார்த்தா அங்கதான் ஒரு வண்டி நிக்கும். அந்த வண்டியை ஏற்கனவே ஆன் பண்ணி அது நகராம இருக்கிறபடி 4 பக்கமும் செங்கலை கொடுத்து அண்டம் கொடுத்து வச்சிருப்பாங்க. இவன் தான் வச்சிருப்பான். அவ வேலை ரொம்ப சிம்பிள். கயரை இந்த வண்டியில கட்டி அண்டம் கொடுத்து வச்சிருக்கிற செங்கலை எடுத்து விட்டா போதும். மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கிறா, சத்தம் கேட்காது. வண்டி ரொம்ப தூரம் நடந்து போயிடக்கூடாது. பாடியோட வெயிட்ட சும்மா ஒரு 4 அடிக்கு மேல தூக்குனா போதும், இல்ல 2 அடிக்கு மேல தூக்குனா போதும். சோ வண்டிக்கு அதுக்கு மேல நகண்டு போயிடாதபடி ஃப்ரண்ட்ல வேற ஒரு செங்கலை வைக்கணும். அதையும் கரெக்டா வச்சிருப்பாங்க. வெயிட்ட தூக்கி இருக்கும், பாடியை தூக்கி இருக்கும், தொங்கி இருக்கும். இதையெல்லாம் அழகா நம்ம மிலிட்டரிக்காரரு அதே வண்டியில கட்டி இதுதான் நடந்திருக்கும்னு கெஸ் பண்ணி இருப்பாப்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவன் ரொம்ப விவரமா விளையாட்டு வெளியில வந்தவங்க தூக்குல தொங்குறத பார்த்துட்டு இறக்க சொல்லும் போது நான் கயரை அறுக்கிறேன்னு மேல ஓடி போய் கயரை அறுத்து விடுவான். ஏன்னா வண்டி வரைக்கும் கயறு வந்திருக்கிறது போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா இதுதான் நடந்திருக்கும்னு கெஸ் பண்ணிடுவாங்க. சோ அங்க கயரை அறுத்து விட இவ விறுவிறுன்னு அந்த கயரை உருகி எடுத்திருப்பா. சோ கயரை எக்ஸ்ட்ரா இருந்த கயரெல்லாம் கிட்ட வந்துருச்சு, இதுதான் நடந்திருக்குன்றதை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஜன்னலுக்கு மேல ஷேடியா ஒரு சீட்டு ஒட்டி இருந்தாங்கல்ல, அந்த சீட்டையும் எடுத்துட்டு ஜம்முனி இவ கிளம்பிக்கிட்டு வந்துட்டே இருக்கிறா. எவ்வளவு வேலை பார்த்திருக்கான்னு பாருங்க கண்ணே. அப்புறம் இந்த கேஸ மிலிட்டரிக்காரர் விசாரிக்க ஆரம்பிச்சதுமே விசாரணையை திசை திருப்பி விடணுன்றதுக்காக நம்ம ஹீரோவோட சிகரெட்டையே கொண்டு வந்து முதலாளிய நோட்ட வர்றாப்ல ஒரு இடத்துல போட்டதை வந்தான். அப்புறம் தன்னை ஒரு ஸ்கூல் பஸ் இடிக்க வந்ததா சொல்லி வண்டிய பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டு கல்லுல தான் கைய உரசிக்கிட்டு திசை திருப்ப பார்த்ததான் வந்தான். அது மட்டும் இல்ல, மெரண்டா வீட்டுக்கு வெளியில அருவாவை எடுத்து கதவை உடைச்சது, மரத்துக்கு பக்கத்துல மிலிட்டரிக்காரன் சாப்பிடுற அந்த மாத்திரையோட ஸ்ட்ரிப்பை போட்டது, இதுவும் தான் கண்ணன் தான். இவங்க 2 பேரையும் திசை திருப்புறதுக்காக மிலிட்டரிக்காரன் போலீஸ் சந்தேகப்படணும், போலீஸ்காரன் மிலிட்டரிக்காரனை சந்தேகப்படணும்னு இவனோட திசை திருப்பு நாடகம் தான் இதெல்லாம். இதை மிலிட்டரிக்காரர் கண்டுபிடிச்சிட்டார். நம்ம பயல போட்டு புரட்டி எடுக்கிறார். அப்படி புரட்டி எடுக்கும் போதுதான் ஏற்கனவே இந்த பயக்கிட்ட கத்தியை கொடுத்திருப்பார்ல, அந்த கத்தியால குத்து வாங்குறார். அண்ணா தெரியாம பண்ணிட்டேனா அப்படின்னு அப்புறம் கெஞ்சிரான். என்ன தெரியாம பண்ணிட்டேன், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிடுறான். நான் வேணும்னே செய்யல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது மிலிட்டரிக்காரர் கீழே விழுந்துட்டாரு, சாஞ்சிட்டாரு. எனக்கு இந்த காயம் கூட அவ்வளவா வலிக்கல, யாரு நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணது, அந்த துரோகம் தாண்டா ஓவரா வலிக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கிற அந்த சமயம் ஏன் இதெல்லாம் பண்ணுங்கிற அந்த உண்மையை கண்ணை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். பழைய முதலாளிய புது முதலாளி தண்ணியில முக்கி கொன்னு இருப்பார்ல நம்ம ஹீரோவோட அப்பாவை, அந்த மேட்டரை பத்தி மிலிட்டரிக்காரர்கிட்ட கண்ணை எடுத்து சொல்ல முயற்சி பண்ணும்போது ஜன்னல் வழியா புது முதலாளி பார்த்திருப்பார். அப்புறம் மீன் பிடிக்க போறத பத்தி அதுன்னு பேசி பேச்ச மாத்தி இருப்பான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சீட்டு போட்டுருக்கோம்ல, அந்த பணத்தை வச்சு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கலாம், இனி இங்க இருக்க வேண்டாம்னு உள்ள பேசிட்டு இருக்கும்போது இந்த உண்மையை மிலிட்டரிக்காரன்ட்ட எப்படா நீ சொல்ல வந்த, நான் யாருன்னு காட்டுறேன்னு விறுவிறுன்னு உள்ள வந்தவரு நம்ம பயல போட்டு அடிச்சு புரட்டி எடுத்துட்டாரு. அடிமை மாதிரி நடத்தினாரு, அடிமை மாதிரி வேலை வாங்கினார். அது வரைக்கும் பொறுத்துக்கலாம். இப்ப அடிக்கவும் செய்யறான். சரி பரவாயில்ல, முதலாளி அடிக்கிறாரு, நாளை பின்ன சமாதானம் ஆயிடுவான்னு கூட நினைக்கலாம். ஆனா அங்க முதலாளி பண்ண பெரிய தப்பு, தடுக்க வந்த அந்த பொண்டாட்டியை போட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சதுதான். போய் விழுந்ததுல கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. அடிச்சு போட்டு இவர் இந்த பக்கத்துல கிளம்பி போயிட்டே இருப்பார். பொண்டாட்டியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இவன் ஓடி இருப்பான். இனிமே குழந்தையே பெத்துக்க முடியாது, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு உருவான கரு. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் எப்படி இருக்கும்? ஆனா அதையும் தாண்டி அடுத்த நாள் வேலைக்கு வந்திருப்பான். மன்னிப்பு கேப்பேன்னு மட்டும் நினைச்சுக்காத அப்படிங்கிறாரு புது முதலாளி. மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, வேணும்னா முடிஞ்சா பழி வாங்கிக்க அப்படின்னு பர்மிஷனே கொடுத்திருப்பாப்ல. அதுக்கு பிறகுதான் இவங்க அந்த பழி வாங்குற இந்த நாடகத்தை நடத்தியிருப்பாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மிலிட்டரிக்காரரோ அனிமே இங்க இருக்காத, எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு பாவம். மிலிட்டரிக்கார இறந்ததை பார்த்து நம்ம பயம் வருத்தப்படுறான். அங்க இருந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் மொத்த கடையும் பத்தி எரியுது. நம்ம ஹீரோவும் இங்க வந்து பார்த்தது மிலிட்டரிக்காரரோட பாடியை தான். போலீஸ்காரங்க எல்லாம் மிலிட்டரிக்காரனை சந்தேகப்பட்ட நிலைமையில மிலிட்டரிக்காரனை இங்க செத்து போய் கிடக்கிறது அவங்களுக்கு ஆச்சரியம் தான். அந்த கோவத்துல அங்க சுத்தி இருந்த ஆட்களை அடிச்சு துரத்தி விடுறான் நம்ம ஹீரோ. டென்ஷன்ல சுத்தி இருந்த ஊர்க்காரங்க எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டான். அப்புறம் வண்டி எடுத்துட்டு எங்கேயோ வராரு. இந்த பக்கம் பார்த்தா பொண்டாட்டி கிட்ட உட்காந்து நம்ம பையன் அழுதுகிட்டு இருக்கிறான். மேஜிக்கு கீழே பின்னாடி இருக்கிற அந்த சீக்கிரட்டை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, மேஜிக் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. அதையும் மீறி நான் அந்த மிலிட்டரிக்காரனுக்கு சொல்லிக் கொடுத்தது ஏன் தப்பு, அந்த புத்தி தான் கரெக்டா இதை யோசிச்சு கண்டுபிடிக்க வச்சது, எல்லாம் நாசமா போச்சுன்னு அழுதுட்டு இருக்கிறாப்ல. பொண்டாட்டி தான் ஆறுதல் சொல்றா, ஒன்னும் ஆகல அப்படின்ட்டு. அதுக்குள்ள போலீஸ்காரங்கிட்ட வரதை பார்த்துட்டு கத்தி எடுத்து புருஷன் கையில கொடுத்துட்டு வா நடிப்போம்னு இவ போவா. கத்தியை என் கழுத்துல வச்சுக்கோ அப்படின்னு வைக்க சொல்லிட்டா. நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது இதுதான் காட்சி. அப்படியே நகண்டு போயிட்டே இரு, பக்கத்துல வந்தா குத்திடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே
நின்றா. அதே மாதிரி தான் நடந்துக்கிறான் அவனும். பக்கத்துல வந்தா குத்திருவேன்னு அவளை சோளத்தட்டைக்குள்ள கூட்டிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தான் துப்பாக்கி இருக்குதே, அதுலயும் குறிபாத்து சுடுறதுல கோல்டு மெடலிஸ்ட் வேற. அவளை விடலன்னா சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஆனா அவன் கேட்கல. அவர் சும்மா ஷோ காட்டுறாரு, ஒன்னும் செய்ய மாட்டாருன்னு சொல்லி இவர் அப்படியே நகண்டு உள்ள போக பார்க்க அங்க இருந்த ஒரு கல்லை தட்டி விட்டுருவார். அந்த பதட்டத்துல நம்ம ஆளு சுட்டுறான். மித்த போலீஸும் அங்க வந்துட்டாங்க. பார்த்தா குண்டு அந்த பொண்ணோட வயித்துல பாஞ்சிருக்கு. மித்த போலீஸோ இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுங்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்காம குடுகுடுன்னு ஓடியாந்து அந்த பொண்ணை தான் கவனிக்கிறார். மித்த போலீஸ் கண்ணனை பிடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு வந்து சேர்த்து விட்டார் போல நம்ம ஹீரோ. ஹாஸ்பிட்டல்ல அவ கண்ண முடிக்கிறா. நம்ம ஹீரோ பார்த்து பேசுறதுக்காக உள்ள வரார். நான் உன்னை சூட் பண்ணலன்னா அவ உன்னை கொண்டு இருப்பான். எல்லாம் நல்லதுக்கு தானே பேச ஆரம்பிக்கிறார். உன்னை கொல்ல வந்ததும் கதவை உடைச்சதும் அவனா தான் இருக்கணும். அப்புறம் மிலிட்டரிக்காரரோட டேப்லெட் ஸ்ட்ரிப்பை அட்டைய உன் வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து போட்டதும் மரத்து கீழே போட்டதும் அவனா தான் இருக்கணும். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோங்கிறாரு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த முதலாளியை கொன்னது உன் புருஷன் கண்ணை இல்ல, வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்கிறாப்ல. கண்ணனோட பிளானாவே அது இருந்தாலும் கொலை பண்ணது வேற ஒருத்தர் அப்படிங்கிறாரு. இது ஒரு மேஜிக் ட்ரிக். அந்த ட்ரிக் என்னங்கிறத தெரியாம கொலகாரனை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கால அந்த கொலகாரன் நம்ம கண்ணு முன்னாடி கூட இருக்கலாம், இல்ல கைக்கு எட்டுற தூரத்துல கூட இருக்கலாம். என்ன ஆனாலும் அந்த கொலகாரனை என் கையால தான் பிடிப்பேங்கிறாப்ல. சொல்லிட்டு இந்த பொண்ணோட கையை பிடிச்சுக்கிறாரு. ஆறுதல் சொல்ற விதமா 10 நிமிஷம் டைம் கொடுன்னு தான் பேச ஆரம்பிச்சாரு. 20க்கு ஆரம்பிச்சாங்க. இப்ப 30 ஆச்சுன்னா 10 நிமிஷம் டைம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப சரி போய் பிடிங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. உடனே கைய அவளோட கை மேல வச்சு இறுக்கமா பிடிக்கிறார். அதே சமயம் பின்னாடி நசமா டைம் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஏன்னா டாக்டர் கிட்டயே 10 நிமிஷம் டைம் கேட்டு தான் உள்ள வந்திருப்பாப்ல. டைம் ஆயிடுச்சு பாய்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாப்ல. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா உண்மையான கொலகாரி இவதான் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சிட்டார். இருந்தாலும் அவ சைடு நியாயம் இருந்ததுனால அவளை ஒண்ணும் செய்யாம அப்படியே விட்டுட்டார். ஆனா இவருக்கு கேஸ் க்ளோஸ் ஆனாதான் இவருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். சோ கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு ஐடியா போட்டு கொடுத்த புருஷங்காரர் இருக்கானே கண்ணே, அவனை அரெஸ்ட் பண்ணாலே கேஸ் க்ளோஸ் தான். சோ இவருக்கும் பிரச்சனை இல்ல, அவங்களுக்கும் லைட்டா தண்டனை கொடுத்தாப்ல ஆயிப்போச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த பொண்ணை மட்டும் ஃப்ரீயா விட்டுட்டாப்ல. படமும் இதோட முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. நானும் அந்த பொண்ணு தான் கொலகாரிங்கிறத ஏதோ லைட்டா கெஸ் பண்ணேன், சரியா போச்சு. கூட புருஷங்காரனும் சேர்ந்து இருப்பாங்கிறத நான் நினைச்சு பார்க்கல. ஏன்னா அவங்க 2 பேரோட சண்டையும் நிஜம்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அந்த கணிப்பு தோத்துருச்சு. அதே மாதிரி ஒரு கால அவ கொலை பண்ணியிருந்தா கூட அதுக்கு மோட்டிவ் என்ன அப்படின்னு நான் என்ன நினைச்சு வச்சிருந்தேன்னா, மேபி அவளை முதலாளி சீரழிச்சிருப்பாரு. யார அந்த பொண்ணை முதலாளி சீரழிச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி போகாம கருக்கலைப்பு நடந்ததுக்கு அவர் காரணங்கிறாப்ல போய் முடிஞ்சதும் என்னால கணிக்க முடியல. உங்கள யாரு என்னத்தெல்லாம் கரெக்டா கணிச்சிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.